சிந்தித்துவிட்டு பிறகு திருவாசகத்தை பற்றி ஒரு சிறிய சிந்தனையை நேரம் கிடைக்கக்கூடிய அளவில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லிவிட்டு முதலில் மாணிக்கவாசருடைய திரு வரலாற்றை நாம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் முதல்ல திருவிளையாடல் புராணம், அதில் ஒரு பாடலை நான் எடுத்துக்கிறேன். அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமை என்ன? அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்னார் இல்லையா? அதுதான் அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான் என்ற அந்த திருவிளையாடல் புராணத்துல அந்த ஒரு பாட்டை எடுக்கிறேன். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். இந்த இறைவனை மலைகள்லாம் கூட தேர முடியவில்லை. இந்த பண்டாய நான்மறையும் பாலனுங்களா பெருமான் பக்கத்துல கூட போக முடியல அந்த மலைகளால. அப்பேற்பட்ட அந்த இறைவனை அவர் என்ன செய்தார்? எல்லில் கங்குலுள், இரவும் பகலும் பொழுதொரு காலத்தென்றும், இந்த அறுவகை காலத்துல எல்லா காலத்திலும் பூசனை விடாது செய்து, அகப்பூஜனை புறப்பூஜனை இதை விடாது செய்து அவர் எப்படி இருக்கான் அப்படின்னா, தொழுத கை தலை மீது ஏற, கை எப்படி தலைமையிலேயே இருக்கான், தலை விட்டு கீழே இறங்கவே இல்லை. தொழுத கை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி, இந்த கண்ணிலிருந்து தண்ணீர் ததும்பிக்கிட்டே இருக்கு, அரும்பிக்கிட்டே இருக்கு. அப்பேற்பட்டு மூழ்கி அழுதடி அடைந்த அன்பன் பெருமானே அழுது பெருமானே என்னை விட்டுட்டு போயிட்டியே, எனக்கு குருவா நீ காட்சி கொடுத்தியே, திருவடி தீட்சை கொடுத்தியே, நாம தீட்சை கொடுத்தியே, எல்லாம் கொடுத்துட்டியே, 1000 அடியெல்லாம் கூட்டு போன நீ ஒருத்தனை மட்டும் கூட்டி போகாம இந்த பூலோகத்தை விட்டுட்டியேன்ட்டு அந்த மாதிரி அழுது அடி அடைந்த அன்பன் அப்பேற்பட்ட அந்த மாணிக்கவாசகரை அந்த அடியவருக்கு அடிமை செய்வான் என்பது இந்த திருவிளையாடல் புராணத்து கருத்து. அவர் பிறந்த நாடு எது? அது தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாடு என்று நம்முடைய மாணிக்கவாசகரே தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை அப்படிங்கிறாரு. அந்த பாண்டி நாட்டுக்கு என்ன விசேஷம்னா, அங்க செந்தமிழும் மணக்கும் சிவமும் மணக்கும். இந்த செந்தமிழ் மணமும் சிவமணமும் ஒருங்கே மணக்கக்கூடிய நாடு அந்த தென்பாண்டி நாடு. அந்த நாட்டுல ஓடக்கூடியது அது புனல் ஆறு அல்ல. இளங்கோடிகள் சொல்றாரு, அதாவது புனல் ஆறு அன்று அது பூம்புணல் ஆறு என்று சிலப்பதிகாரத்துல அவர் சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட சிறப்புடையது அந்த வைகை ஆறு. அந்த வைகை ஆற்றங்கரையில் இந்த மதுரை மாநகரம் இருக்கின்றது. அந்த மதுரை மாநகரத்திலிருந்து வைகை ஆற்றங்கரை ஒட்டியே போனோம்னா 12 கிலோமீட்டர் தொலைவில் திருவாதவூர் என்கின்ற தலம் இருக்கின்றது. இந்த தலத்தில் இறைவன் வாதபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அவர் எழுந்திருக்கின்றார். ஏன் நம்ம வாதபுரீஸ்வரர்னா, இந்த வாயுக்கு வாதம், வாயு பூசித்ததனால் அது வாயுபுரம் என்றும் வாதபுரம் என்றும் அது கூறப்படுகின்றது. அந்த தளத்தில் எழுந்து அருள் இருக்கின்ற இறைவனுக்கு பெயர் வாதபுரீஸ்வரர் அல்லது வாதவூரர் என்ற அந்த திருநாமம் பெருமானுடைய திருநாமம். அந்த நகரத்தில் அந்தனர் குலத்தில், அமாத்தி அந்தனர் குலத்தில் பிறந்தவர் ஒரு அந்தனர். அவர் பேர் சம்பு பாத சிரையர். சம்பு பாத சிரையர். சம்புனா சிவனை குறிக்கும், பாதம்னா பெருமானுடைய திருவடியை குறிக்கும், சிரம் என்று இந்த தலையை குறிக்கும். சரிங்களா? ஏன்னா அவர் என்ன எப்படின்னா, எப்போதும் இந்த சிம்புவாக்கிய சிவபெருமானின் திருவடிகளையே தன்னுடைய சிரசின் மேல் வைத்துக் கொண்டு அவர் பூஜித்துக் கொண்டே இருக்கின்றார். ஒரு சமயாச்சாரியர் புழக்க வேண்டும் என்றால் இந்த தாய் தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்தை நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எனவே இவர் இப்படி செய்கின்றார். அவருடைய தந்தையார் சம்பு பாதத்தையே தன்னுடைய சிரசின் மேல் வைத்துக் கொண்டு எப்பொழுதும் தியானித்துக் கொண்டு பூஜித்துக் கொண்டே இருக்கின்றார். அவருடைய மனைவியாரின் பெயர் என்ன? அவங்க பேர் சிவ ஞானவதி. அப்படி சரியை கிரியை யோகம் எல்லாம் செய்வது எதற்காக? வழிபாடு செய்வதற்கு எதற்காக? இந்த சிவஞான பூஜையை செய்வது எதற்காக? எல்லாமே இந்த சிவஞானத்தை பெறுவதற்காக. இந்த சிவஞானமே பதிந்திருக்கின்றதாம், புதிந்திருக்கின்றதாம் அந்த அம்மையாரிடம். அவருடைய பெயர் சிவஞானவதி. அவர்கள் இருவரும் அந்த இல்லறத்தில் ஓங்கி இருந்து வரும் காலத்துல, அப்ப அந்த காலத்துல ஏன்னா புத்த சமயம் மேல் நோக்கி இருக்கின்றது. இந்த ஞான சம்பந்தர் அப்பர் காலத்துல சமண சமயம் மேலோங்கி இருக்கின்றது. இங்க புத்த சமயம் மேலோங்கி இருக்கின்றது. எனவே அவர் என்ன நினைக்கின்றார்? இந்த புத்த சமயம் அதனுடைய ஆதிக்கம் குறைய வேண்டும், சைவம் தலைக்க வேண்டும், வேத சிவ ஆகமங்கள் விளங்க வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு திருமகன் வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். எனவே பெருமான் அவர்களுக்கு மகிழ்ந்து
அவர்களுக்கு ஒரு ஆண் மகவை வந்து கொடுக்கின்றார். அந்த ஆண் மகவை வந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்னா, இந்த பெருமானின் திருப்பெயரை திருவாத ஊரர், வாதபுரீஸ்வரங்கிற ஒரு வாத ஊரர், பிறந்த ஊரும் வாத ஊரு, இந்த வாத ஊரர் என்று திருப்பெயர் வந்து சூட்டி இருக்கின்றார்கள். நம்ம ஞானசம்பந்தர், அந்த ஞானசம்பந்தருடைய அப்பாவுடைய அவருடைய பேர் என்ன? சிவபாத ஹிருதயர். இந்த சிவனின் பாதத்தை வந்து எப்பயுமே ஹிருதயத்துல வந்து பூஜிக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா வந்து பகவதி, தெய்வத்தன்மை வந்து வாய்ந்தவர்கள். அது மாதிரி நம்முடைய ராஜராஜ சோழன், அவனுடைய பேர் என்ன? சிவபாத சேகரன். இந்த சிவத்தை பாதத்தை வந்து சேகரம்னா தலையை குறிக்கும். சந்திரசேகரன், சந்திர மௌலீஸ்வரம் இல்லையா? அதான் வந்து சிவநெறியில் வந்தவர்கள்லாம் சிவனுடைய இதே திருவடியே வந்து எண்ணிக்கொண்டிருப்பார்கள் என்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு நேரம் கருதி நம்ம விரைந்து செல்லலாம். இந்த திருவாதருக்கு வந்து வயதுகள் வந்து ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அவர் வந்து வேதம், ஆகமம், 4 வேதங்கள், 6 அங்கங்கள், கலைஞானங்கள் எல்லாவற்றையும் வந்து படிக்கின்றார். அது 16 வயது அளவில் வந்து அவர் எல்லாவற்றையும் குறைவர கைவர பெற்று விடுகின்றார். இவருடைய கல்வித்திறத்தையும் நல்லொழுக்கத்தையும் அந்த ஊரில் உள்ளவர்கள் வேந்து கொண்டே இருக்கின்றார்கள். இது வந்து பாண்டியன் செவிக்கு வந்து செல்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு குழந்தை, 16 வயது குழந்தை வந்து எல்லாவற்றிலும் நிரம்பி நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கின்றது என்று அப்போது பாண்டி நாட்டை ஆண்டி வந்த அரிமர்த்தன பாண்டியன் என்கின்ற அந்த வடகுண்ட பாண்டியன் அவருடைய செவிக்கு வந்து எட்டுகின்றது. அதை கேள்வியுற்ற அரிமர்த்தன பாண்டியன் என்ன செய்கின்றான்? அவரை வந்து தன்னுடைய பெருமைக்கு வந்து அவரை பூர்ணகும்ப மரியாதையோடு வரவேற்கின்றான். வரவேற்று, பெருமானி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய இந்த பாண்டி நாட்டின் முதலமைச்சர் பதவியை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சேர்கின்றார். பெருமான் வந்து மாணிக்கவாசகர் என்ன நினைக்கின்றார்? இது வந்து இறைவனுடைய ஆணை, இது என் செயலாவது எதுவும் இல்லை, நான் வந்து வேண்டி கேட்கவில்லை, பெருமானே இந்த அரசன் மூலமாக எனக்கு இந்த பட்டத்தை கொடுக்கின்றார், இது வந்து இறைவனுடைய ஆணை என்று சொல்லி அதனை ஏற்றுக்கொண்டு பெருமான் எப்படி எல்லாவற்றையும் முகப்போடு செய்கின்றாரோ அது போல இந்த அமைச்சு தொழிலையும் மிக்க கவனத்தோடு மிக்க உகப்போடு ஏற்றி வருகின்றார். எனவே இவரது இந்த முதலமைச்சரின் அந்த கீழே மக்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி வந்து இருக்கின்றார்கள். அரிமர்த்தன பாண்டியனுக்கு என்ன செய்கின்றார்கள்? அந்த அளவுக்கு மனதில் வந்து நிம்மதியும் அமைதியும் ஆனந்தமும் இருக்கின்றது. தக்க அமைச்சர் கிடைத்து விட்டால் போதும் அல்லவா? எனவே ஆனா வாத ஊரர் வந்து அவர் எப்படி இருக்கின்றார்னா, அந்த இடத்துல வந்து வாத ஊரர்கள் குணத்துக்கு வந்து ஒரு வார்த்தையோட கூட கூத்தினர் தன்மை வேறு, கோலம் வேறு ஆகுமாறு போல. வந்து ராஜா வேஷம் போடுறான், ஆனா அவனுக்கு தெரியும் நான் வந்து ராஜா இல்லை அப்படின்னு தெரியும். அதுக்குள்ள இவர் என்ன நினைக்கிறேன்? நான் வந்து மந்திரி வேஷம் வந்து போடுறேன், ஆனா நான் வந்து மந்திரி இல்லை, நான் வந்து பிறப்பு எடுத்தது எதற்காக? இந்த சிவனின் திருவடியை வந்து நான் வந்து அடைவதற்காக எடுத்தேன். எனவே கூத்தினர் தன்மை வேறு, கோலம் வேறு ஆகுமாறு போல இவர் என்ன செய்கின்றார்? அந்த அமைச்சுரிமையை வந்து பொறுப்போடு செய்தாலும் அந்த அனுபவத்தால் அவர் வந்து மகிழ்ச்சி அடையவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியுது, இந்த உலக வாழ்வும் சரி, இந்த அரச போகமும் சரி, இதையெல்லாம் வந்து நிலையற்றவை, பொய்யானவை எல்லாம் போயகல வந்தருன்னு பாடுவார் இல்லையா? இதெல்லாம் வந்து பொய்யானவை, உலகம் சம்பந்தப்பட்டது. எனக்கு தேவை வந்து ஆண்டவன், எனக்கு தேவை வந்து அந்த சொக்கநாதன், இந்த சொக்கநாதன் திருவடிதான் எனக்கு வேணும். அப்படின்னால இந்த சொக்கநாதன் திருவடியை நான் எப்படி அடைய முடியும்? நேரடியாக வந்து ஆன்மாவால் அடைய முடியாது. அதுக்கு வந்து ஒரு குருநாதன் வேண்டும். எனவே அந்த குருநாதனை தேடுகின்ற வேட்கை வந்து இவருக்கு நாளுக்கு நாள் வந்து மிகுந்து கொண்டே வருகின்றது. எனவே இந்த பிறவி பயனை அடைவதற்கு என்ன வேலை, இந்த பிறவி கடலை கடப்பதற்கு எது தோணி என்று அதிலேயே அவருடைய சிந்தனை வந்து அவர் சுழன்று கொண்டிருக்கின்றது. அப்போது சிவபெருமான் திருவுள்ளம் வந்து கொள்கின்றார், இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று கொள்ளும் போது அப்போது என்ன செய்கின்றார்கள்? நம்முடைய அரிமர்த்தன பாண்டியன் அரசபை, அவன் அரசபையில் இருக்கின்றான். அப்பொழுது அந்த சேவகர்கள் வந்து சொல்கிறார்கள், அரச பெருமானே, நம்முடைய குதிரைப்படைகள் வந்து குறைந்து விட்டன, நிறைய குதிரைகளுக்கு வந்து வயது முதிர்ந்து விட்டது, நிறைய வந்து நோய் வந்து விட்டது. எனவே இந்த குதிரைப்படை வந்து பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இப்போது கலப்பினர்கள் வந்து நம்ம மீது வந்து படையெடுக்கலாம் என்று ஒற்றர்கள் வந்து சொல்லுகின்றார்கள். நம்ம மற்ற படைகள்லாம் ரதகதி துறப்பாதையில் இந்த குதிரைப்படை மட்டும் நமக்கு வந்து குறைவாக இருக்கின்றது, அதை நினைத்து விடுவது எங்களுடைய கடமை என்று அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அரசன் வந்து கேட்கின்றான், அப்போ நல்ல குதிரைகள் வந்து எங்கே கிடைக்கும்? அப்படின்னா இந்த கீழே கடற்கரையில வந்து அந்த அரபு வணிகர்கள் வந்து இறங்கி இருக்கின்றார்கள், அவர்கள் வந்து நல்ல குதிரைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வந்து ஒற்றர்கள் வந்து தெரிவிக்கின்றார்கள். அதை பார்த்து அந்த அரசன் அரிமர்த்தன பாண்டியன் தென்னவன் பிரம்மராயனாகிய நம்முடைய வாத உரையை பார்த்து, பெருமானே, நீங்கள் தான் அந்த குதிரைகளை வந்து வாங்கி வர வேண்டும். ஏன்னா நீங்க எல்லா சாஸ்திரங்களையும் படித்தவர்கள், உங்களுக்கு அஸ்வ சாஸ்திரமும் தெரியும். அஸ்வம்னா குதிரையை குறிக்கும். நல்ல குதிரைகள் வந்து உங்களுக்கு தான் தெரியும்.
எனவே இந்த கருவூலத்திலிருந்து நீங்கள் வேண்டக்கூடிய பொருளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், வேண்டிய பணியாக அமைத்துக் கொள்ளுங்கள், அந்த நீங்கள் நல்ல குதிரைகளை வாங்கி வர வேண்டும் என்று கட்டளை இடுகின்றார். எனவே வாதவூரனும் அந்த கட்டளை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த கருவூலத்தை தொடர்ந்து வேண்டிய அளவு அந்த பொற்காசுகளை அதை ஒட்டகம், யானைகள் இதெல்லாம் வந்து ஏற்றிக்கொண்டு அவர் படைகளும் பரிசனங்களும் தன்னை சூழ்ந்து வர அவர் எந்த செயலும் செய்யும் முன்பு என்ன செய்வார்? அவர் மதுரை சொக்கேசன் ஆலயத்திற்கு செல்கின்றார், அவரை வணங்குகின்றார், வணங்கி மதுரையை விட்டு புறப்படுகின்றார். மதுரையை விட்டு புறப்பட்டு அந்த பல காலங்களை கடந்து அப்போது அவர் என்ன செய்கின்றார்? அந்த திருப்பெருந்துறை என்னும் அந்த ஊரை வந்து நெருங்குகின்றார். அந்த திருப்பெருந்துறையை அணுக அணுக அவர் மேலிருந்து அந்த பாரம் ஏதோ குறைவது போல அவருக்கு தோன்றுகின்றது. ஒருவேளை பெருமான் வந்து என்னை இங்குதான் ஆட்கொள்ளுவாரோ என்ற அந்த உள் உணர்வு, அந்த விஞ்ஞானங்களுக்கு தோன்றக்கூடிய அந்த உள் உணர்வு வந்து அங்கு வந்து தோன்றுகின்றது. இதை வந்து நம்ம கண்ணப்ப நாயனாருக்கும் பொருத்தி பார்க்கணும். கண்ணப்ப நாயனாருக்கும் அந்த 16 வயதில் தான் என்ன செய்வார்கள்? அந்த அரசுரிமையை கொடுத்து அந்த கன்னி வெட்டைக்கு வந்து ஆரம்பிப்பார்கள். அந்த பன்றியை துரத்தி சென்று விட்டு அவர் என்ன செய்வார்? அந்த குடுமிநாதரை சேர்ப்பதற்காக அந்த காலத்தி மலை மேலே ஏறும்போது பக்கத்தில் இருக்க நாணனை பார்த்து, நானா அந்த படி மேல் ஏறும்போது எனக்கு என்ன செய்து ஏதோ ஒரு பாரம் குறைவது போல தோன்றுகின்றது என்று வந்து கூறுவார். அதுபோல இந்த ஊரை அணுக அணுக இவருக்கும் இந்த உலக பாரம் குறைவது போல அந்த எண்ணம் வந்து தோன்றுகின்றது. அது தோன்றும் போது என்ன செய்கின்றார்? இவர் வந்து அதிகாலை நேரத்தில் வந்து புறப்படுகின்றார். அது புறப்படும் போது அங்கே இந்த திருப்பெருந்துறையில என்னன்னா அற ஒளியாக மங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணெங்கும் உளவதீர. நொடித்தான் மலைப்பதிகள் தான் அது சுந்தரர் பாடியது. சுந்தரர் பாடம் வந்து கையிலே நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா அங்க அற ஒளி அரகர ஒளி கேட்குது, ஆகம ஒளி கேட்குது, தோத்திர ஒளி வந்து கேட்கிறது, வேத ஒளி வந்து கேட்கறது. அது எல்லாம் எங்க இருக்கின்றது? அப்புறம் அந்த விண்ணெங்கும் வந்து உழவு அதிர அந்த மாதிரி கேட்குறான். அதுபடி திருப்பெருந்துறையை வந்து பெருமான் வந்து எங்க இருக்கின்றாலோ அந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த அற ஒளி கேட்கும், ஆகம ஒளி கேட்கும், தோத்திர ஒளி கேட்கும், வேத ஒளி கேட்கும். அதெல்லாம் உழவு விண்ணெங்கும் விண்ணை எட்டுபடி உணவு வந்து அவர் சிறைகளுக்கு வந்து எட்டியது. எட்டினோட இவர் வந்து முதலமைச்சர் இல்லையா? முதலமைச்சரால அவர் என்ன நினைக்காரு? இந்த இடத்துல வந்து நான் வந்து சைவம் எதையும் நான் வந்து ஸ்தாபனம் பண்ணலையே, அப்ப இது எப்படி நடக்குது? யாரோ ஒரு அடியார், ஒரு குருநாதர் இருந்து இதை ஸ்தாபனம் பண்ணி என்ன செய்கின்றார்? இதை நடத்தி வருகின்றார் போல இருக்கின்றது. அவரை நாம் வந்து கண்டு தரிசித்து பயன்பட வேண்டும். ஆனால் மன்னவனிட்ட பணி வந்து இப்ப தலைக்கு மேலே இருக்கின்றது, குதிரை வாங்கி வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார்? குதிரை வாங்குவதற்காக இந்த திருப்பெருந்துறை வீதிகளை கடந்து செல்லுகின்றார். அந்த செல்லும் போது என்ன செய்கின்றார்? அந்த தெருவினுடைய முனையில் இருக்கும்போது அந்த தெரு ஒரு ஓரத்தில் வந்து அங்கு பெருமான் என்ன செய்கின்றார்? குருந்த மரத்தடியில் அந்த 1000 சிவகணங்களை சீரர்களாக கொண்டு குருநாதராக இருந்து அருளி இருக்கின்றார். அந்த அருளி இருக்கும்போது அப்போது இவர் என்ன செய்கின்றார்? ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, பெருமானை வந்து அப்படியே அவரை ஈர்த்து ஆட்கொள்கின்றார். ஈர்த்து ஆட்கொண்டாலும் இவருக்கு வந்து அந்த அரசு பணி வந்து இருக்கின்றது. அரசு பணியை முடித்து விட்டு நம்ம இவரிடம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது பெருமான் அவர் என்ன செய்கின்றார்? இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டோன்னு அவர் என்ன பார்க்குறாரு? பெருமான் வந்து யாரை கூப்பிடுறாரு? என்ன கூப்பிடுறாரு? பக்கத்தில் உள்ள கூப்பிடுறாரு. இப்படி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னு மறுபடியும் வந்து பெருமான் வந்து வான்னு கூப்பிடுறார். ஆவா அரியன் இந்திரன் மார்க்கு அரிய சிவன், அயன் இந்திரன் மார்க்கு அரிய சிவன், வா வா, ஒரு தடவை இல்ல 2 தடவை வா வா என்றனையும் பூதலத்தே வலிந்து ஆண்டு கொண்டான். இந்த பூமி மேல வந்து என்னை வலிய ஆண்டு கொண்டான். அது மட்டுமா? பூவார் அடிச்சுவடியின் தலைமையில் கொடுத்தலுமே எப்படி சொல்றாரு? தேவானவா பாடி தெல்லேனும் கட்டுவோமோ அப்படின்னு பாடுவார். பெருமானை வந்து இவர் வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். எனவே இவர் என்ன செய்கின்றார்? பெருமான் இருந்த இடத்தை நோக்கி அவர் நினைக்கின்றார். ஏன்னா பெருமானை கூப்பிட்டு விட்டார். இந்த பெருமான் என்று தெரியாது, குருநாதர் என்றுதான் அவருக்கு வந்து தெரியும். தெரியும் போது அந்த குருநாதரை நோக்கி அவர் வந்து செல்லுகின்றார். அந்த செல்லும் போது அந்த குருநாதருடைய வடிவம் வந்து எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது அப்போது வந்து
நம்முடைய திருவாத புராணத்துல வந்து அந்த கருத்தை வந்து மிகவும் அழகாக வந்து சொல்லி இருக்கின்றார்கள். என்ன சொல்லி இருக்கின்றார்னா, அந்த குருநாதருடைய தோற்றத்தை மட்டும் நம்ம வந்து பார்த்து விடலாம். சரிங்களா? அவர் எப்படி இருக்காருன்னா, ஒற்றை கவனமே ஆடையாக இருக்கின்றார்கள். அந்த சிவனடியார்களே அவருடைய உறவினராக இருக்கின்றார்கள். உருத்திராக்கமே ஆபரணமாக இருக்கின்றது. அவர் வந்து இரவு பகல் அற்ற இடத்தில், அந்த இரவும் பகலும் இல்லாத, அந்த கேவலம் சவகலம் அந்த இல்லாத நிலையிலே, அந்த சுத்த நிலையிலே அவர் எப்படி இருக்கின்றார்? ஆதியும் அந்தமும் இல்லாமல், இந்த முதலும் இடையும் இல்லாத அந்த இடத்திலேயே அவர் சதா சிவனிஷ்டி இருக்கிற சிவனே சிவனிஷ்டி இருப்பது எப்படி? தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று தாய்மொழினா அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய இருக்கார்கள். அந்த மாதிரி அவர் மட்டுமல்ல, அவரை சுற்றியுள்ள அந்த சிஷ்யர்களும் என்ன இருக்கிறார்கள்னா, அந்த திருப்பரந்துறையில வந்து என்ன செய்கிறார்? பெருமான் வந்து சூரியன் போல இருக்கின்றான். பெருமானை சுற்றி அதை நட்சத்திரங்கள் போல, நட்சத்திர கூட்டங்கள் போல இந்த 1000 அடியார்களும் வந்து இருக்கின்றார்கள். அப்போதான் பாசமாம் பட்டெடுத்து பாரிக்கும் ஆரியனாக பெருமான் வந்து அங்கு எழுந்து அருளி இருக்கின்றார். அவருடைய தூய திருமேனி எப்படி இருக்கின்றது? அது மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடராக இருக்கின்றது. நம்முடைய பொன்வண்ண தந்தாதில வந்து சேரமான் பெருமாள் படுற பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்க மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் வரை. இப்படி பெருமானுடைய மேனி வந்து பொன்வண்ணமாக பொழிந்து இலங்கி இருக்கின்றது. அப்போது அன்பர்களுக்கு அருளை வழங்கக்கூடிய அந்த மாமலர் சேவடிக்கண் என்ன செய்கிறார்? பெருமான் வந்து என்ன செய்கின்றார்? தன்னுடைய கலல்களை வந்து காட்டுகின்றார். நிலந்தன மேல் வந்தருளை நீள்கலர்கள் காட்டி என்று அந்த காட்டுல ஒரு கடல் என்ன செய்கின்றார்? வலது திருவடி வந்து ஊன்றப்படுகின்றது, இடது திருவடி வந்து இடது திருவடி ஊன்றப்படுகின்றது, வலது திருவடி அதே மாதிரி வடித்து அவர் வீராசனத்தில் வந்து அமைந்திருக்கின்றார். அந்த கை வந்து சின்முத்திரையில் வந்து இருக்கின்றது. அவருடைய ஒரு கையில் வந்து ஒரு புஸ்தகம் வந்து இருக்கின்றது. அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே நம்முடைய மாணிக்கவாசர் வந்து கேட்கின்றார்கள், ஐயா பொருத்தமுறு கையில் புஸ்தகம் ஏதையா என்று கேட்கின்றார்கள். கையில் வந்து கைக்கு பொருத்தமா ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகம் என்ன என்று அவர் கேட்கின்றார். கேட்கும்போது பெருமான் சொல்லுகின்றார், பொய்யில்லா சிவஞான போதம் என்றார். அது வந்து சிவஞான போதத்துல பொய் கிடையாது, நமக்கு தெரியும். நம்மிடம் உள்ள அந்த பொய்யை இல்லாமல் ஆக்கக்கூடிய நம்முடைய அந்த கண்ணுகாரண போனபாங்கெல்லாம் பொய் தானே, அவை நிலையற்றவை தானே, அவையெல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய சிவஞான போதம் என்றால் பெருமான் கையிலே எப்போது சிவஞான போதம் வந்து இருந்திருக்கின்றது. எனவே அவர் என்ன செய்கின்றார்கள்? அவருடைய திருமார்பிடத்துல வந்து என்ன செய்யணும்னா, அந்த தூய வெந்நீர் வந்து துதைந்து விளங்குகின்றது. அவருடைய மார்பில் வந்து 9 புலிகள் கொண்ட அந்த பூநூல் வந்து அது வலிந்து கிடக்கின்றது. அது அழகிய ருத்ராக்க வடங்கள் வந்து கழுத்திலே தொங்குகின்றன, காதிலே வந்து குண்டலங்கள் இருக்கின்றன, அவருடைய முகத்திலே அந்த தேஜஸ் வந்து இருக்கின்றது. அவர் எல்லோரையும் கவனவல்ல அந்த புன்முறுவல் வந்து அவர் முகத்திலே வந்து தோன்றுகின்றது. அதை பார்த்த மட்டுமே இவர் என்ன செய்கின்றார்? அந்த பெருமானுடைய அந்த கருணை நாட்டம் செய்ய வல்ல அந்த கண்மலர் இரண்டும் வந்து ஒளிவிட்டு திறகின்றன. நெத்தியில் வந்து திருப்புண்டரமாக இந்த திருநீட்டு பூச்சி வந்து விளங்குகின்றது. அந்த சடை கட்டையில வந்து என்ன செய்கின்றது? அது வந்து வைதிக சமயத்துக்கு அரசாட்சியாக விளக்கின்றது. அப்பேற்பட்ட மறையோர் குலத்தை வந்து பெருமான் வந்து காட்டி இருக்கின்றார்கள். அவர் சீரார் பெருந்துறையில் எலி வந்து இறங்கி என்னறிய என்னருளாய் என் உள்ளத்தினுள்ளே அழிவந்த அந்தனாகி அவர் வந்து வீட்டிருக்கின்றார். அதனுடைய பிரம்மராயர் தென்னவன் பிரம்மராயன் வந்து அவர் பார்க்கின்றார். இப்போது வந்து இந்த திருவாத புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, காண்டலும் தொழுது வீழ்ந்து உடன் எழுந்து, பார்த்தவொடனே படார்னு விழுந்துறார், சாஸ்தாங்கமா விழுந்துறாரு. அப்புறம் தொழுது வீழ்ந்து உடன் எழுந்து கையில் என்ன செய்கின்றார்கள்? அந்த அஞ்சலி முத்திரை கூப்பி என் என்பினை உருக்க பூண்ட ஐம்புலனில் புலப்படா என்பவன். நான் இது வரைக்கும் ஐம்புல இன்பத்தை தான் அனுபவிச்சு வந்தேன். பெருமானே உன்னை பார்த்தவொன்னே இப்ப எனக்கு இந்த அளவில்லா ஆனந்தம், இந்த சிவானந்தம் வந்து எனக்கு கிடைச்சது. அந்த புலப்படா இன்பம் என் மெய்யுள் பொங்குகின்றதே என்று அவர் திருவடிகள்ல வந்து அவர் வீழ்ந்து வணங்குகின்றார். அப்பொழுதுதான் இவர்தான் என்னுடைய குருநாதர் என்று அந்த குறிப்பு வந்து எனக்கு தோன்றுகின்றது. எனவே அப்போது மறுபடியும் வந்து இன்னொரு இவ்வண்ணம் எண்ணி மற்ற எண்ணுவது ஒன்றுமில்லை. இந்த குருநாதன் திருவடிதான் எனக்கு சரணம் என்று எண்ணுவதை தவிர்த்து வேறு எனக்கு எதுவும் இல்லை என்று செவ்வண்ணல் இவரே நம்மை ஆட்கொள்ளல் தேர்த்தீரார். அப்புறம் நவ்வண்ணம் அவ்வண்ணம் போய் நசித்தவென்று ஓடி அன்றே அவ்வண்ணம் ஆயினார்தான்
அடிவண்ண மலர்ச்சியில் வீழ்ந்தார். பெருமானுடைய திருவடிக்கீழ் வந்து அவர் வீழ்கின்றார். பெருமான் வந்து அவரை குருநாதராக அவரை வந்து ஆட்கொள்கின்றார்கள். எனவே அவரது திருமுகம் வந்து ஒளிமண்டலமாக தெரிகின்றது. அவரது கண்கள் வந்து திருவுருள் விளக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் பலனாக தேடிக்கொண்டிருந்த குருநாதர் இவரே என்று பெருமான் வந்து காந்தம் கண்ட அந்த இரும்பை போல அவரிடம் சென்று அடியற்ற மரம் போல அவரது திருவடியில் வீழ்ந்து பணிகின்றார். ஐயனே, என்னை வந்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். இவர் வந்து இப்ப தீவிரதர சத்தியபாகத்துல வந்து இருக்கிறார். ஏற்கனவே வந்து இவருக்கு மலபரிபாகம் இருவினை உப்பு வந்து விட்டது. இப்ப சத்தியபாகத்துல மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்ற அந்த தீவிரதர சத்தியபாகத்தில் இவர் இருப்பதால் தான் பெருமானே இங்க வந்து எழுந்து அருள் இருக்கின்றார். கைலாயத்தை விட்டு என்ன, இவர் வந்து மதுரை விட்டு புறப்படும் போதே இவர் பெருமான் என்ன செய்கின்றார், கைலாயத்தை விட்டு முதல் நாளே புறப்பட விடுகின்றார். அந்த 1000 சிவகணங்களை தன்னுடைய அடியார்களாக கூட்டிக் கொண்டு முதல் நாளே இந்த திருப்பரந்துறையில் உள்ள அங்க தீர்த்தத்தில் வந்து பெருமான் வந்து தங்கி விடுகின்றார். தங்கி தேரா போட்டு குடார போட்டு விடுகின்றார். எனவே இவர் வரும்போது நம்முடைய மாணிக்கவாசக பெருமானும் வந்து அந்தனர் குலம் இல்லையா, அவரும் காலப்படி எழுந்துச்சு அனுஷ்டானம் பண்ணிட்டு வராரு. பெருமானம் என்ன செய்கின்றார், அவரும் வந்து அந்த குளத்தில் குளித்து செம்பட்டு ஆடை உடுத்தி இவருக்கு வந்து தீட்சை செய்ய வேண்டும் என அவர் ஆன்மா வந்து பரிபக்குவம் அடைந்து விட்டால் பெருமான் வந்து அதற்கு மேல் வந்து காக்க வைக்க மாட்டார். எனவே என்ன செய்கின்றார், இவருடைய பரிபாக நிலையை வந்து பார்த்தோடனே முதல்ல வந்து திருக்கண் நோக்கம் என்ற நயன தீட்சையை வந்து செய்கிறார். முதல்ல கூப்பிடார் இல்லையா, அப்புறம் வா வா என்று அது குறிப்பிட்டார் இல்லையா, அது திருக்கண் நோச்சம். அப்போ வந்து ஸ்பரிச தீட்சை, அப்புறம் திருவடி தீட்சை. இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுட்டங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். எனவே அந்த திருவடி தீட்சை வந்து போட்டு அவருக்கு வந்து திருவைந்தெழுத்தை வந்து அவருக்கு உபதேசமாக சொல்றார். நமச்சிவாய வாழ்க என்ற ஸ்தூல பஞ்சாங்கரத்தை கொடுக்கின்றார். அதற்கு மேல் இவர் என்ன செய்கின்றார், தவம் செய்ய செய்ய நானேயோ தவம் செய்யேன் சிவாய நம என பெற்றேன் என்ற அந்த சூக்கும பஞ்சாக்கரம் அவருக்கு உபதேசம் ஆகின்றது. அப்புறம் என்ன செய்கின்றார், இன்னும் பரிபக்குவமாக திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை, இந்த சிவபதத்தை சிவ சிவ என்ற அந்த ஊரையும் கொடுக்கின்றார். அப்புறம் என்ன செய்றார், அந்த ஓரெழுத்து மந்திரமாகிய மண்ண எண்ணெய் ஓர் வார்த்தையில் உட்படுத்து, இந்த ஒரே ஒரு வார்த்தை சிகாரம் இல்லையா, இந்த சிகாரம் என்ற அந்த 5 வகை பஞ்சாக்கரத்தையும் பெருமானுக்கு வந்து இவர் வந்து உபதேசம் செய்து அளிக்கின்றார். எனவே பெருமான் வந்து தன்னை ஆட்கொண்டு அருளிய அந்த பெருங்கருணை திறத்தை வந்து அவர் வியக்கின்றார். குருவாருடைய திருவடிகளை வணங்கி அவருடைய திருவடி கீழேயே இவர் அமர்ந்து இருக்கின்றார். அமரும் போது இப்ப என்ன செய்கின்றார், இப்ப நம்ம சாதாரணமா நம்ம இருப்போம், எப்போ வந்து நம்ம பெருமானை வந்து ஆட்கொள்ளவோ இப்போ மனசுல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அப்ப வந்து இந்த கவிதைகள், இலக்கணங்கள், இலக்கியங்கள்லாம் தானே ஆட்டோமேட்டிக்கா வந்து பிறக்கும். இப்ப பார்க்க போனோம் அப்படின்னா, நம்முடைய ஞான சம்பந்தர் வந்து 3 வயது குழந்தை. 3 வயது குழந்தைக்கு வந்து என்ன தெரியும், தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன், எடுத்தவனே அகத்துறை பாடல். அப்ப ஆண் பெண் பேதமே தெரியாத அந்த வயசுல போயிட்டு என் உள்ளங்கவர் கல்வன் என்கிற அந்த அகத்துறை பாடல் பாட்டுக்கிட்டா இந்த பெருமானுடைய திருவள்ளுவர் நோக்கத்தை வந்து நம்ம வந்து பார்த்து கேட்க வேண்டும். அது போல இவரு பெருமானுடைய அந்த அருள் விளக்கம் கெட்டவுடனே இவருக்கும் வந்து பாடலாக நிறைய வலிக்கின்றது. அந்த பாடலை கேட்டுக்கும் போது, எப்பா நீ மணிமணியா பாட்டியப்பா அப்படின்னு, இனிமேல் உன் பேர் என்ன, உனக்கு வந்து நான் தீட்சை கொடுத்துட்டேன், தீட்சை கொடுத்தா உனக்கு என்ன செய்யணும், பேரை வந்து நான் மாத்தணும், எனவே உன்னுடைய பேர் வந்து இருந்து மாணிக்க வாசகன் என்ற தீட்சாநாமம் தொந்தோம் என்று சொல்லிவிட்டு அந்த வாத ஊரர் என்ற திருப்பெயருடன் தென்னவன் பிரமராயன் என்ற அந்த பாண்டியன் கொடுத்த பெயரோடு மாணிக்க வாசகர் என்ற தீட்சாநாமத்தையும் வந்து கொடுத்தார். அப்போது நம்முடைய அன்றே என் தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, பெருமானே நீ வந்து ஆட்கொண்ட, அப்ப என்ன சரி, இந்த ஆவியும் சரி உடலும் சரி உடைமை சரி எல்லாமே வந்து உன்னோடதே ஆயிடுச்சு. எனவே இந்த என்ன செய்யணும், என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் உடலையும் உயிரையும் இந்த பொருளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் முதலமைச்சர்னா அவருக்கு உண்டான பொருள்கள் இருக்கும் இல்லையா, அந்த பொருள்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய பொருள்களை, இந்த முதலமைச்சருடைய பொருள்களை வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன, இந்த திருப்பரந்துறையில வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டுப்பா அப்படின்னு பெருமான் வந்து அவர் மனசுல வந்து ஒரு எண்ணத்தை வந்து உதிக்க வைக்கின்றார். அது போல அவர் என்ன செஞ்சார், அந்த திருப்பரந்துறையிலே அவர் வந்து ஒரு கோயிலை வந்து கட்டுகின்றார். கட்டி அதற்கு வந்து திருவிழாக்கள் செய்கின்றார். பணம் போதாமையினால் என்ன செய்கின்றார், அந்த குதிரையை வாங்க வந்த பணத்தையும் அவர் தன்னை அறியாமலேயே அதற்கு வந்து செலவு செய்கின்றார். கோயிலை கட்டுகின்றார், திருவிழாக்கள் செய்கின்றார், திருமணங்கள், திரு நந்தனங்கள் அமைக்கின்றார்.
அந்த அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை நிலைக்கின்றார். அப்பொழுது குதிரை வாங்க வந்த பணத்தையும் அதற்காக செலவிட்டுக் கொண்டே இருக்கின்றார். எனவே இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. இந்த உலகிலை தாண்டி ஒரு அருள் நிலையில வந்து அவர் திளைத்து இருக்கின்றார். எனவே இந்த ஒரு நிலையை பார்த்தோன்னே கூட வந்தவங்க எல்லாம், அமைச்சர் பெருமானே, நம்ம வந்து குதிரை வாங்குறதுக்காக வந்தோம், குதிரை வாங்கிட்டு மன்னவன்கிட்ட போகணும், இல்லை மன்னவன் வந்து கோபப்படுவான், நமக்கு வந்து தண்டனை செய்வான் என்று. ஆனா இது வந்து அவனுக்கு காதுல வந்து அது ஏறவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் என்ன செய்வார், நம்முடைய பெருமானால் வந்து ஆட்கொள்ளப்பட்டு விட்டார். அவர் போகும்போது பெருமானை பார்ப்பதற்கு முன்னே பெருமானுடைய திருநோக்கம் வந்து அவர் மேல் வந்து பட்டுவிடும். பட்டவனே என்ன செய்வார், தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நன்கை தலைவன் காலே என்று அப்பர் பெருமான் சொல்லுவது போல இவர் வந்து தன்னை மறந்து இருப்பார். அப்போது கூட வந்து அந்த நாணனும் சரி காணனும் சரி சொல்லும்போது அவர் சொல்லுவது எதுவுமே அவர் காதுல வாங்க மாட்டார், காதலே கேட்காது. அதுக்கு மேலே தேவராட்டி வருவார்கள், அவங்க அம்மா அப்பா வருவார்கள், அது வந்தாலும் அதுவும் வந்து அவர் காதலையே ஏறாது. இவனுக்கு வந்து என்ன பிடிச்சி பித்து பிடிச்சி போச்சு, தேவ மால் கொண்டான் பாரு, தேவமால் கொண்டான அந்த சிவபெருமான் மேல் வந்து அவர் மயக்கம் கொண்டு விட்டான், இது இந்த மாதிரி தீர்க்க முடியாது அப்படின்னா வந்து அந்த மாதிரி போயிடுவாங்க. அது போல அந்த மாதிரி அந்த பித்து பிடித்த நிலையில் வந்து இவர் இருக்கின்றார். அந்த உலகில சொல்வது எதுவுமே அவர் காதில் வந்து இருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த செய்தி என்ன செய்கின்றது, பாண்டியன் செவிக்கு வந்து எட்டுகின்றது. குதிரை வாங்க போனவர் என்ன செய்கின்றார்கள், குதிரை வாங்காமல் அங்கே கோயில் கட்டி கொண்டிருக்கின்றார் என்று அவனுடைய திரு செவிக்கு வந்து எட்டுகின்றது. உடனே அவரை வந்து அழைத்து வருக என்று அவன் என்ன செய்கின்றான், அவன் சில ஏவலாளர்கள் மூலமாக அவருக்கு திருமுகத்தை வந்து அனுப்புகின்றான். அவர்கள் வந்து அரசன் அளித்த திருமுகத்தை நம்முடைய திருவாரூரில் கொடுத்து அரசன் கட்டளையை வந்து அறிவித்து நிற்கின்றார்கள். அப்போது குருநாதன் போய் கேட்கிறார், பெருமானே, இப்போது அரசாணை வந்து என்னிடம் எதிர்கொள்கிறது, நான் வந்து என்ன செய்ய வேண்டும், எனக்கு இட்ட பணி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நீ வந்து அஞ்ச வேண்டாம், நீ என்ன செய், ஆவணி மூலத்தன்று நீ குதிரைகள் வரும் என்று நீ மன்னனிடம் சொல், மன்னனுக்கு வந்து நான் ஒரு பரிசு கொடுக்கின்றேன் என்று ஒரு விலை உயர்ந்த மாணிக்க கல்லையும் அவர் வந்து நம்முடைய சிவபெருமான் வந்து அவர்கிட்ட வந்து கொடுக்கின்றார். குருநாதரை பிரிய மனம் இல்லாத நம்முடைய திருவாத ஊரரும் என்ன செய்கின்றார், திருப்பரந்திலிருந்து விடைபட்டு மதுரைக்கு வந்து என்ன செய்கின்றார், அந்த இறைவன் கொடுத்த மாணிக்க மணியை இந்த மன்னவன்கிட்ட கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு ஆவணி 3 நாளில் உங்களுக்கு வந்து குதிரைகள் வந்து அடையும் என்ற கருத்தை வந்து சொல்லுகின்றார்கள். உடனே இவனுக்கு வந்து மனசு மாறி போய் அவருடைய அமைச்சரை வந்து அன்போடு வரவேற்று அவருடைய அருகிற்கு வரவேற்கின்றார். இந்த ஆவணி 3 நாளுக்கு வந்து 2-3 நாள் இருக்கிறப்ப என்ன செய்யறார்கள், ஒற்றர்கள் வந்து பாக்குறாங்க. ஒற்றர்கள் பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து குதிரை வந்து தென்படவே இல்லை. பெருமானே வந்து என்ன செய்யறாரு, அந்த ஒற்றர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், போய் அடிமர்த்தன பாண்டியன் கேட்டு, இவர் வந்து நம்முடைய வாத உடல் சொன்னது வந்து அனைத்தும் போய், நம்ம கண்ணுக்கேட்ட திசையில பார்த்தோம்னா எங்கேயும் கூட ஒரு குதிரை வந்து கண்ணுக்கே தென்படவில்லை. எனவே அவர் வந்து தங்களை வந்து ஏமாற்ற எண்ணுகின்றார். ஏன்னா அவர் வந்து எடுத்து சென்ற பொருள்களை எல்லாம் திருப்பரந்துறையில் அரண்பணிக்காக ஆலயம் கட்டுவதற்காக செலவிட்டு விட்டார். எனவே அதை நீங்கள் நம்ப வேண்டாம். ஒரு ஒற்றன் கூறியது என்ன செய்வான், அரசன் மற்றொரு ஒற்றை வைத்து அவன் வந்து வெரிஃபை பண்ணுவான். அப்படி ஒற்றை வைத்து அதை வெரிஃபை பண்ணும்போது என்ன, அவர்கள் சொல்லுவது உண்மைதான், கண்ணுக்கு எட்டு திசைகள் ஒரு குதிரை கூட கண்ணுக்கு வந்து தென்படவில்லை. அப்படின்னா இவர் என்ன செய்து விட்டார், இந்த அரசாங்க பணத்தை வந்து அவர் கையாண்டு விட்டார், களவாண்டு விட்டார். எந்த பணிக்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக இது வந்து செலவிடப்பட வேண்டும். அதற்கு செலவிடப்படாமல் இது என்ன செய்கிறார், அரண்பணிக்காக செலவிட்டது வந்து தவறு என்று என்ன செய்கின்றார், அது வாத ஊழலை நீங்கள் என்ன செய்கின்றார்கள், அவரை நீங்கள் கைது செய்து அழைத்து வாருங்கள் என்று கூறுகின்றார்கள். அதேபடி அந்த அரசபை வந்து கூறுகின்றது. அங்கு 50 குழு 80,000, அந்த எப்படியுமே அரசன் வந்து தானாக முடிவெடுக்க மாட்டான், அவனுக்கு துணை செய்வதற்காக 50 குழு 80,000 என்ற அந்த அமைப்புகள் வந்து இருக்கும். அதற்கு முன்பாக இவரை வந்து கைது செய்து இவரை வந்து நிறுத்துகின்றார்கள். நிறுத்தும் போது பெருமான் வந்து கேட்கின்றார், பெருமானை நோக்கி அரசன் கேட்கின்றான், அடிமற்ற பாண்டியன் கேட்கின்றான், வாத ஊரரே, நீங்கள் வந்து குதிரைகள் வாங்க கொடுத்த பணம் எங்கே என்று கேட்கும்போது பெருமான் வந்து தன்வசமற்ற நிலையில் இருக்கின்றார்களா, அவர் சொல்ல, கொடுத்தவன் வாங்கி கொண்டான், குதிரைகள் வரும் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அமைச்சர் சொல்றாரு, இவர் வந்து சித்தர் மாதிரி பேசுறாரு, கொடுத்தது யார், பாண்டியனாக நீ வந்து கொடுத்திருக்க, நீனா உங்ககிட்ட தான் வந்து கணக்கு ஒப்படைக்கணும், இது ஆண்டவன் கொடுத்தா நான் ஆண்டவன்கிட்ட கணக்கு ஒப்படைக்கிறேன்னா அது என்ன நியாயம், அந்த நியாயம் வந்து சரிப்படாது. இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் என் ஊர்ல போய் நான் கோயில் கட்டிக்கிட்டு அது இறைவன் வந்து வாங்கி கொட்டான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும்.
எனவே இவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதற்கு நீங்கள் வந்து தக்க தண்டனை வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இவரை என்ன செய்யுங்க, முதல்ல வந்து நீங்க வந்து இவரை சிறையில் போடுங்க. சிறையில் போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, இவரை வந்து மதுரை சிறையில் வந்து போடாதீங்க. இந்த திருவாதூர் இருக்கு இல்லையா, அந்த சிறையில போடுங்க. பாருங்க ஐயா, உங்க ஊர்காரனுக்கு வந்து நான் என்ன செய்யறேன், ஒரு அமைச்சு பட்டம் கொடுத்தேன். அவன் நல்லவன் வல்லவன் நினைச்சு நான் கொடுத்தேன். இவன் எப்படி இருக்கான்னு பாரு. அவருடைய நியாயத்தை வந்து ஊர் மக்களே தெரிஞ்சுக்கிட்டு அவரை அவமானப்படுத்துவதற்காக அந்த வாதவூர் சிறையில் அடிச்சுட்டு தினசரி அங்கேயும் இங்கேயும் வந்து வரவழைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ணி அவர் வந்து அவமானப்படுத்துவதற்காக அது மாதிரி செய்கின்றார்கள். அவமானப்படுத்தி செஞ்சாலும் அப்போது என்ன செய்கின்றார்கள், ஏன்னா வந்து குதிரைகள் வந்து வரவில்லைன்னு அவர் என்ன செய்கின்றார்கள், அப்போது அவருக்கு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு என்ன தண்டனை கொடுக்கலாம், ஆனா கைக்கும் காலுக்கும் வந்து விலங்கு இடுங்கள். விலங்கிட்டு என்ன பண்ணோம், தலைமையில வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல வந்து வச்சுக்கிட்டு அந்த வைகை ஆற்றங்கரையில நல்ல வெயில் காலம், இந்த வெயில் காலத்துல வச்சு அவருக்கு வந்து சவுக்கடி வந்து கொடுங்கள், பெரும்படி வந்து கொடுங்கள். இதுதான் வந்து அரசாங்க பணத்தை கையாண்டவர்களுக்கு உண்டான தண்டனை. இதுதான் வந்து அரசு நீதி சொல்லக்கூடியது. அந்த அரசு நீதியிலிருந்து நீ வந்து முதலமைச்சர் என்பதற்காக நீ பிறழக்கூடாது, தென்னவன் பிரமடா என்பதற்காக பிறழக்கூடாது. அதனால அரசனும் அதற்கு ஒத்துக்கொண்டு என்ன செய்கின்றான் அப்படின்னா, அவரை வந்து அந்த வைகை ஆற்றங்கரையில் வைத்து அவருக்கு இந்த தண்டனை வந்து கொடுக்கின்றான். இது கொடுத்தவுடனே பெருமான் என்ன செய்கின்றார், அவருடைய வாதவுடைய வருத்தத்தை வந்து நாம் வந்து தணிக்க வேண்டும். ஆனா இந்த வாதவூர் பெருமானுக்கு, மாணிக்கவாசக பெருமானுக்கு இது சற்றும் வந்து உடம்புல வந்து உழைக்கவில்லை, மனத்திலும் உழைக்கவில்லை. நம்மளை போட்டு இவ்வளவு அவமானப்பட்டாலே மனசு வந்து நமக்கு கஷ்டப்படும் இல்லையா, அந்த மன கஷ்டமும் இல்லை. உடம்புல போட்டு சாட்டையால் அடிக்கிறான், கை காலுக்கு விலங்கிட்டு இருக்கான், தலையில பாரத்தை ஏற்றி வச்சிருக்கான்னா அந்த உடலுக்கு வலிக்கும் இல்லையா, அந்த உடல் வலியும் வந்து அவருக்கு வந்து இல்லை. ஏன்னா அவர் வந்து உடல் கடந்த நிலைக்கு, தத்துவங்களா கடந்த நிலைக்கு வந்து செய்து விட்டார். எனவே அந்த அரசன் கொடுத்த அந்த தண்டனை வந்து அவருக்கு பெருசாக தெரியவில்லை. நான் வந்து தவறு செய்து விட்டேன், அதுக்கு உண்டான தண்டனை, ஏன்னா முதலமைச்சர் இல்லையா, எனக்கே தெரியும் இல்லையா, இந்த தவறு கேட்ட தண்டனையான வந்து அவன் வந்து கொடுத்திருக்கின்றான் என்று அதை வந்து ஏற்றுக்கொள்கின்றான். அந்த மாதிரி தினசரி வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அது நடக்கும்போது பெருமானுக்கு வந்து என்ன செய்கின்றார், இவளை ஆட்கொள்ள வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார். அப்போது அந்த காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றி அந்த சிவகணங்களை குதிரை சேவைகளாக அவர்கள் புடைசூழ தான் வந்து ஒரு அரேபிய குதிரை வாணிகன் போல திருக்கோலம் கொண்டு அவர் வந்து ஒரு புறவியில் இருந்து வருகின்றார். அந்த புறவி வந்து வேத புறவி. அந்த வேத புறவியில் வந்து அவர் மதுரையை நோக்கி வருகின்றார். மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தரொலி என்று சொல்வார். நம்முடைய வேதமாகிய அந்த குதிரையை புகுந்து மதுரையை நோக்கி வருகின்றார். இந்த குதிரைப்படைகள் வருவதை வந்து ஒற்றர்கள் மூலமாக மன்னன் வந்து அறிகின்றான். ஐயோ, நம்ம போய் தப்பு பண்ணிட்டோமே, திருவாரூரை வந்து நாம் தவறாக தண்டித்து விட்டோமே என்று என்ன செய்கின்றான், அவரை மறுபடியும் வந்து சிறையிலிருந்து விடுவித்து அவரை அரசபையில் வந்து அன்போடு வரவேற்று தன்னுடைய அருகில் வந்து அமரச் செய்கின்றான். அப்போது இந்த குதிரைகள் எப்படி வருகின்றதுன்னா, அது கடல் அலை போல விரைந்து விரைந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த குழம்புகள் எடுக்கக்கூடிய அந்த புழுதி படலம் வந்து வானை மறைக்கின்றது. அது குதிரை கூட்டம் வந்து மதுரை மாநகரை அடைக்கின்றது. அப்போது குதிரை தலைவனாக வந்த சிவபெருமான் அவர் அந்த குதிரைகள் அனைத்தையும் கொண்டு வந்து அந்த அரசன் முன்னாலே நிறுத்துகின்றார். அந்த குதிரையை வந்து பல வகையில் நடத்தி காட்டுகின்றார்கள். அவற்றை ஆடல்கள் வந்து புரிய செய்கின்றார்கள். அதுக்கண்டு பாண்டியன் வந்து மகிழ்ச்சி அடைகின்றான். மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு அந்த குதிரை சேவனா வந்த பெருமானுக்கு ஒரு பட்டாடை வந்து பரிசாக வந்து மன்னன் கொடுக்கின்றான். அதை குதிரை சேவனா வந்து அவருடைய பெருமான் வந்து கை நீட்டி வாங்காமல் தம்முடைய அந்த குதிரை சாட்டையா, அதை செண்டு என்று சொல்லும், அதை வந்து வாங்குகின்றார். இவர் என்ன இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு மன்னனுக்கு சுருக்குங்குது. அப்பொழுது இதை வந்து வாதவூரர் கண்டு என்ன செய்கின்றார், இது வந்து அவருடைய மரபு, அரபியர்களுடைய மரபு வந்து கை நீட்டி வாங்க மாட்டார்கள், இந்த செண்டின் மூலமாக தான் வாங்குவார்கள் என்று கூட அவருடைய மனசு வந்து என்ன செய்கின்றார்கள், அவருடைய அந்த சினம் வந்து குறிக்கின்றது. அப்போது இந்த அஸ்வ லட்சணம் தெரிந்த அவர்கள்லாம் வந்து இது நல்ல குதிரைகள், இது போல குதிரைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது என்று சொல்லுகின்றார்கள். சொல்லும்போது அரசன் என்ன செய்கின்றான், அந்த குதிரைகளுக்காக அவர் மறுபடியும் வந்து என்ன செய்கின்றான், அந்த பொற்காசுகளை வந்து கொடுக்கின்றான். பொற்காசுகளை கொடுக்கும்போது பெருமான் வந்து வாங்க மாட்டேன் என்கின்றார். நான் வந்து ஏற்கனவே வந்து என்ன செய்தார் வந்து, நான் வந்து பொற்காசுகள் எனக்கு வந்து வரவாகிவிட்டது, நீ என்ன செய்ய, இந்த குதிரையை வந்து கைது மாற்றி கொடுக்கின்றேன், இந்த குதிரையை கைது மாற்றி நீ வாங்கி கொண்டு இந்த குதிரையை பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு ஒரு ஓலை மட்டும் எழுதி கொடு என்று பெற்றுக்கொண்டு பெருமான் வந்து அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றார். அப்பொழுது அந்த இரவு என்ன நடக்கின்றது, அந்த இரவில் வந்து குதிரைகள் எல்லாம் வந்து நரிகளாக மாறுகின்றது. இந்த நரிகளாக மாறியது என்ன செய்தது, இந்த ஏற்கனவே இருந்த குதிரைகளை வந்து
கொண்டு விடுகின்றது. அந்த ஊர் மக்கள்லாம் அஞ்சும்படி அந்த ஊரில் எல்லா தெருகளிலும் ஓடி மறைகின்றன. இதை சேவர்கள் அரசனிடம் சொல்கின்றார்கள். அப்போது அரசனுக்கு மறுபடியும் என்ன செய்கின்றார்கள்? சினம் பொங்குகின்றது. என்ன மறுபடியும் அவருடைய தண்டனையை நீங்கள் தொடருங்கள் என்று அந்த வாத ஊரருக்கு கைவிலங்கு காய் விலங்கு போட்டி இந்த வைகையிலிருந்து சுடுவையில் நிறுத்தி அப்போது பிரம்படி கொடுத்து ஏற்கனவே கொடுத்த அவருடைய பொருள்களை எல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்யுங்கள் என்று உத்தரவிடுகின்றான். எனவே இவரை வைகை ஆற்றில் அவர் சுடுவையில் நிறுத்தி தலையிலே ஒரு பாறாங்கலை ஏற்றி பெருமானுக்கு கசையடி கொடுக்கின்றார்கள். அப்போதும் இவர் என்ன செய்கின்றார்? இவர் தன்னை மறந்த நிலையா இருக்கின்றார்கள். மற்றவங்க சுத்தி வேலை பண்ணிட்டாரு. மாணிக்கவாசகர் சுத்தி வேலை பண்ணி நிறைய குதிரையை வைத்திருக்காரு. மாயாஜாலம் இந்திரஜாலம் போல இவருக்கு அஷ்டமா சித்தி கைவரப்பட்டு அவரை தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இவர் உடல் கடந்த நிலையில் உலகம் கடந்த நிலையில் இருக்கின்றார்கள். இந்த வாத உடைய துன்பத்தை துடைப்பதற்காக பெருமான் நினைக்கின்றார். என்னும் போது என்ன செய்கின்றார்கள்? அப்பொழுது வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகி வருகின்றது. அந்த பெருவெள்ளம் என்ன செய்கின்றது? அது மதுரை மாநகர் முழுவதும் விரைந்து பரவுகின்றது. அப்போது இந்த பெருவெள்ளத்தை கண்ட மக்கள் இப்போது ஊழிக்காலமே வந்துவிட்டது என்று மன்னனிடம் சென்று முறையிடுகின்றார்கள். அப்போது மன்னன் என்ன செய்கின்றான்? அந்த ஆற்று வெள்ளத்தை தணிப்பதற்கு பரிகாரமாக அதற்கு பூ பொன் பட்டு முதலிய அணிகலன்களை ஆற்றில் விட்டு பார்க்கின்றான். ஆனால் அந்த வெள்ளம் பணியவில்லை. அப்பொழுது நல்ல அமைச்சர் சொல்கின்றார்கள், எப்பொழுது ஒரு அடியாருக்கு நீ துன்பம் செய்கின்றாரோ அதன் பயனாக தான் இந்த வெள்ளம் ஏற்பட்டு விட்டது. எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? திருவாத உரை வணங்கி அவருடைய கோபத்தை நீங்கள் தணிக்க வேண்டும் என்று அப்போது திருவாரூரிலிருந்து அந்த சிறையிலிருந்து விடுபட்டு அவரை நீங்கள் தான் பெருமானை இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்போது நம்முடைய வாதவ பெருமானும் அந்த பழையத்தை மனசில் எண்ணாமல் நம்முடைய மதுரையை காக்க வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள்? அந்த மதுரை மக்களுக்கெல்லாம் பங்கு என்று அளந்து அந்த ஆற்றின் கரையை அடைக்கும்படி அவன் ஆணையிடுகின்றான். இந்த வரைக்கும் இந்த குதிரை அடுத்து பெருமான் மண் சுமக்கக்கூடிய படலம் வருகின்றது. எனவே அரசன் ஆணையை ஏற்று இந்த காவலர்கள் என்ன செய்கிறார்கள்? முரசு அறைகின்றார்கள். முரசு அறைக்கும் போது அந்த ஊரில் அந்த வந்தி என்னும் அந்த மூதாட்டி அவள் பிட்டு விட்டு வாழ்கின்றார். அவர் என்ன செய்வாள்? பிட்டு விட்டு வாழ்வாள். அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து மதுரை சொக்கநாத பெருமானுக்கு விளக்குகள் ஏற்றி அந்த தொண்டை செய்துவாள். அதே அவள் எங்கு எழுந்தேன் ஞாயிறு, சூரியன் எங்கு எழுந்தா என்ன, கிழக்கு எழுந்தா என்ன, மேற்கு எழுந்தால் என்ன, அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட எனக்கு என்ன செஞ்சுட்டு இவளுக்கும் ஒரு பங்கு அந்த அரசனுடைய காவலர்கள் கொடுக்கின்றார்கள். ஏன்னா என்ன செய்வேன்? எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த சொக்கநாத பெருமான்கிட்ட முறையிடுகின்றார்கள். பெருமானே, நான் சூரியன் எங்க வச்சாலும் என்னன்னா கவலையிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இது மாதிரி வந்துருச்சு, எனக்கு ஒரு தக்க ஆளை நீ கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுதல் கொடுக்கும் போது அப்போது பெருமான் என்ன செய்கின்றார்கள்? கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று கூவிய வண்ணம் இந்த வந்தி முதாட்டியை அடைகின்றார்கள். இந்த வந்தி முதாட்டிக்கு மிக்க மகிழ்ச்சி. பெருமான் தான் எல்லாருக்கும் கூலி கொடுக்கக்கூடியவன், எல்லாரையும் ஆட்கொள்ளக்கூடியவன். அவனே எப்படி வருகின்றான்? கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ, இந்த மாதிரி எது எமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம். பெருமான் டெய்லி போய் காலம்பட பெருமானே எனக்கு என்ன பணி கொடுப்ப, என்ன பணி செய்யணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் பெருமான் சொல்லுவாரு. அப்பேற்பட்ட பெருமானே என்ன செய்கின்றார்கள்? அந்த வந்தி எனும் போதாட்டிக்காக இவர் வருகின்றார்கள். அப்ப நான் வயசான பாட்டிப்பா, என் கையில காசுலாம் அது கிடையாது, என்னை பிட்டு தான் வைக்கிறேன், பிட்டு வித்து தான் சாப்பிட்டு இருக்கேன், அதுல என்ன கிடைக்குதோ நான் உனக்கு தாரேன் அப்படிங்கிறேன். உடனே இவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு, முழுசா உள்ள பிட்டெல்லாம் நீ என்ன பண்ணுங்க, நீ வித்துட்டு உளுந்த புட்டு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இப்ப பசியா இருக்கு, முதல்ல அந்த உளுந்த புட்டை உளுந்த புட்டை என்ன செய்கிறார்? அவர் அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு அவருடைய முந்தியில் அதை முடிந்து கொண்டு தலையில சும்மாடு வைத்துக் கொண்டு அதே மாதிரி கூடை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அந்த மண்ணை வெட்டி தன்னுடைய திருமுடியில் எடுத்துக்கொண்டு அந்த வைகை கரையில் கொட்டி விடுகின்றார். கொட்டி விட்டு அது களைப்படைந்தவர் போல அந்த மரத்தடியில் ஓய்வு எடுத்துக் கொள்வார். அப்புறம் பிட்டை சாப்பிடுவார், ஆடுவார், பாடுவார். எனவே அப்புறம் மறுபடி அந்த வேலை செய்தது போல அந்த கூடையை தலைக்கு அணையாக வைத்து உறங்குவார். அப்பொழுது ஆற்றின் கரை
அடையப்பட்டதா என்று மன்னவன் வந்து சோதனை செய்வதாக வருகின்றான். அப்பொழுது அந்த காவலர் சொல்கிறார்கள், அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன செய்றாங்க, எல்லாம் தத்தம் பங்கு வந்து அடைச்சிட்டாங்க. ஆனா பிட்டு வைக்கிற அந்த வந்தி என்னும் கிழவியின் பங்கு மட்டும் அடைபடாமல் கிடைக்கின்றது. அந்த வந்திக்கு வந்து ஒரு ஆள் வந்து வந்திருக்கான். ஆனா அவன் என்ன செய்றான், தன்னுடைய பணியை வந்து சரியாக செய்யாமல் அவன் வந்து பொழுதை வந்து கழிக்கின்றான். நூற்றை கெடுத்தது கூனி என்பது போல அந்த ஒருத்தி பங்கு என்ன செஞ்சது, ஊரார் பங்கையும் கிடைக்கின்றது என்று சொன்னவுடனே உடனே அந்த பாண்டி என்ன செய்கின்றான், அந்த கூலியாளை கொண்டு வாருங்கள் என்று கொண்டு வந்து அவரை என்ன செய்கின்றான், தன்னுடைய கைப்பிரம்பால் வந்து போகும்போது பெருமான் என்ன செய்கின்றார்கள், அதாவது முடியில் வந்து அந்த மண் கூடையை சுமந்து கொண்டு வருகிறார். முதுகில் அடித்தவுடனே என்ன செய்கின்றார்கள், அந்த அடித்த அளவில் என்ன செய்யறார், அந்த ஒரு கூடை மண்ணை வந்து உடைப்பில் கொட்டிவிட்டு பெருமான் வந்து மறைந்து விடுகின்றார். அது மறைந்தவுடனே என்ன செய்கின்றார்கள், அந்த வைகை ஆற்றில் வந்து வெள்ளம் வந்து வற்றி விடுகின்றது. அதே சமயம் அந்த அரசன் அடித்த பிரம்படி வந்து அரசன் முதுகின் மேலும் அரசி, அமைச்சர், காவலர்கள், அந்த அண்டசராசரத்தில் உள்ள அனைத்து பொருள்கள், அந்த வயிற்றில் உள்ள குழந்தை முதற்கொண்டு எல்லாவற்றின் முதுகிலும் வந்து வருகின்றது. அப்பொழுதுதான் அவன் அரசனுக்கு தெரிகின்றது. எனவே இந்த இறைவன் வந்து சொக்கேசன் என்ன செய்கின்றான், தன்னுடைய அடியவனாகிய அந்த வாத உடல் பொருட்டும் இந்த அடியவனாகிய வந்தியின் பொருட்டும் கூலியாளாக வந்திருக்கின்றான் என்பதை வந்து அப்பேற்பட்ட ஒரு காட்சியை நமக்கு கொடுத்தாரே என்று வாத உரரை வணங்கி, பெருமானே நீங்கள் வந்து மறுபடி என்ன செய்கின்றார்கள், எனக்கு அமைச்சராக மட்டுமில்லை இந்த அரசாங்கத்தையே நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது நம்முடைய மாணிக்கவாசர் சொல்கின்றார்கள், எனக்கு வந்து இந்த அரசாட்சி வந்து எதுவும் வேண்டாம், கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு கொடுகடினும். புரந்தரனாகிய இந்திரன், அந்த திருமால், அந்த பிரம்மன், அவனுடைய வாழ்வு கூட எனக்கு வேண்டாம். அப்பேற்பட்ட எனக்கு வந்து எனக்கு என்ன வேணும், எனக்கு வேண்டிய வந்து என்னுடைய திருவடி தொண்டு, அந்த திருவடி தொண்டிக்கு என்னை வந்து நீ உரிமையாக்கு என்று கேட்கின்றார்கள். உடனே அரசனும் வந்து ஒரு அடியாரை வந்து நாம் அரசாங்க வேலைக்கு வைத்து கொள்வது பாவம் என்று எண்ணி அவருடைய அமைச்சர் பதவியை விடுவிக்கின்றான். இவர் அமைச்சர் பதவியை துறந்து தவவேடம் தாங்குகின்றார். தாங்கி நம்முடைய திருப்பரந்துறையில் பெருமானை மறுபடி சேர வேண்டும் என்று மறுபடி அந்த குருநாதரை தேடிக்கொண்டு திருப்பரந்துறைக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது பெருமான் அங்கே குருந்த மரத்தடியில் 1000 அடியார்களோடு இருக்கின்றார்கள். அப்பொழுது பெருமான் என்ன சொல்கின்றார்கள், நான் வந்து கையிலிருந்து வந்த தவசிப்பா, நான் மறுபடியும் வந்து கைலாயத்துக்கு போகணும், அதில் எல்லோரும் எனக்கு வந்து விடை கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் வந்து உங்களை வந்து பிரிஞ்சு இருப்போம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த குருந்த மரத்தடியில என்ன செய்ய ஒரு பீடம் அமைங்க, அதுல வந்து நம்முடைய திருவடிகளை வந்து எழுப்பி அதில் நீங்க என்ன செய்ய வழிபாடு செய்து வாருங்கள். வழிபாடு செய்யும் போது நான் வந்து உங்களை வந்து ஆட்கொள்ளும். எப்படி ஆட்கொள்ளும்னா, இந்த கோயில ஒரு குளம் இருக்கு இல்லையா, அந்த கோயில் குளத்துல வந்து தீப்பிழம்பு ஒன்று தோன்றும், அதில் நீங்கள் மூழ்கினால் நம்மை அடையலாம் என்று சொல்லுகின்றார்கள். அது சொன்னாலும் அந்த சீரர்கள் என்ன சொல்ல பின்பற்றிக்கிட்டே போறாங்க. நீங்க வந்து இந்த கட்டளை நீங்க வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமான் வந்து மறைந்து விடுகின்றார்கள். எனவே அப்பொழுது என்ன செய்கிறார்கள், அவர் சொன்னது போலவே என்ன செய்கிறார்கள், அப்பொழுது அதற்கு முன்பு என்ன செய்கிறார்கள், திருப்பரந்துறை இருக்கிறாங்க, அந்த திருப்பரந்துறை இருக்கும் போதுதான் பல பதிகங்களை வந்து ஏற்று இருக்கின்றார் இந்த தெய்வபுரம். அது என்ன, இந்த நமச்சிவாய வாழ்வு என்ன சொல்லக்கூடிய இந்த சிவபுராணம், இரண்டாவது அற்புத பத்து, அதிசய பத்து, குலைத்த பத்து, சென்னி பத்து, ஆசை பத்து, வாழா பத்து, அடைக்கல பத்து, சித்திலா பத்து, உணர்ச்சி பத்து, அருள் பத்து, திருவார்த்தை, திரு எண்ணப்பத்து, திருவெண்பா, பண்டாய நான்மறை, திருப்பள்ளி எழுச்சி, திரு ஏசரவு, ஆனந்த மாலை, உயிருண்ணி பத்து, பிரார்த்தனை பத்து, திருப்பாண்டி பதிகம் முதலிய 20 பதிகங்களை வந்து இவர் வந்து அந்த திருப்பரந்துறையில் தான் எழுந்து பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மாதிரி எழுந்தெழுக்கும் போது என்ன செய்கின்றார்னா, அந்த குளத்தில பெருமான் சொன்ன போல அது தீப்பிழம்பு வந்து தோன்றுகின்றது. தோன்றும் போது அந்த 1000 அடியார்களும் என்ன செய்கின்றார்கள், ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு அதில் வந்து அவர்கள் மூழ்கி விடுகின்றார்கள். அப்பொழுது பெருமான் வந்து அம்மையப்பராக ரிஷபவாகனத்தில் தோன்றி அருள் காட்சி வழங்குகின்றார்கள். அப்போது இந்த அடியவர்கள் அனைவரும் சிவகணங்களாக மாறிவிடுகின்றார்கள். அதே சமயத்தில் நம்முடைய மாணிக்கவாசர் என்ன செய்கின்றார், அவர் வந்து சிவயோகத்தில் வந்து அவர் அமர்ந்து இருக்கின்றார். இந்த பெருமான் வந்து அவர் கையில வந்து ஒரு ஆகமத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆகமத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் தீயில் புகாமல் சிவயோகத்தில் வந்து இருக்கின்றார். அவர் 1000 பேர் வந்து சென்றுட்டாங்களே,
நான் மட்டும் தனியா நிற்கிறேனே அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், இந்த குருநாதரின் திருவடி பீடத்தை பற்றி கொண்டு அழுகின்றார். அந்த அழுத போது பாடியதுதான் திருச்சதகம் என்று சொல்லக்கூடிய அந்த 100 பாக்களால் ஆக்கிய அந்த திருச்சதகம். திருச்சதகம் தானே. அப்ப என்ன செய்கின்றார், நம்முடைய பெருமானை குருநாதராக பார்த்து விட்டோம், நம்ம பெருமானை நாம் மறுபடியும் என்ன பார்க்க வேண்டுமே, இப்ப திருப்பந்தூர்ல பார்க்க முடியே, பெருமானி நீ எங்க இருக்க அப்படின்னு பெருமான் என்ன செய்றார், நீ உத்தரகோசம் இன்றைக்கு வா, அப்பொழுது நான் என்ன செய்கின்றேன், இந்த திருப்பந்தூரில் இருந்த அந்த கோலத்தை நான் காட்டுகின்றேன் என்று அங்கு திரு உத்தரகோசம் செல்கின்றார்கள். அங்க போனா அங்கேயும் பெருமான் உடனே காட்சி கொடுக்கல. காட்சி கொடுக்காம அந்த காட்சியை கொடுக்காம இருக்கும்போது அப்போது நீத்தல் விண்ணப்பம் என்ற பதிகத்தை அவர் தோத்திரம் செய்கின்றார். அப்பொழுது இறைவன் திருப்பெருந்துறையில் அந்த குறுந்தாமர் கோலத்தை, அந்த குருநாதர் கோலத்தை அவர் காட்டுகின்றார். காட்ட உடனே என்ன செய்கிறார், அங்க பல திருப்பதிகளை வணங்கி கொண்டு இப்பொழுது பாண்டிய நாட்டை கடந்து அவர் சோழவள நாட்டை அடைகின்றார். சோழவள நாட்டில் அங்க திருவிடை மருதலை அடைகின்றார். அப்பொழுது அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பறவை நாம் பூவல்லி கொய்வோமோ என்று அந்த இடைமருதில் ஆனந்த தேனாக அந்த எழுந்திருக்கக்கூடிய அந்த இறைவனின் நலத்தை நுகர்கின்றார். அப்பொழுது திருவாரூருக்கு செல்கின்றார். திருவாரூருக்கு சென்று ஓங்கையில் திருசூல் உடையானே, ஏழ் சொல் திருவாரூர் உடையானே என்று திருப்புலப்பலை அங்கு பாடுகின்றார். இப்ப திருவாரூரிலிருந்து புறப்பட்டு வரும்போது சீர்காழிக்கு வருகின்றார். சீர்காழிக்கு வரும்போது அப்போது பிடித்த பத்து உம்பர்கள் கரசியை ஒளிவர நிறைந்த யோகமே ஊட்டையன் கணக்கு என்ற நம் அனைவருக்கும் பிடித்த அந்த பிடித்த பத்தை இந்த திருத்தோணிபுரம் என்ற சீர்காழியில் அவர் அருளி செய்கின்றார். பின்பு அவர் அங்கிருந்து புறப்பட்டு நடுநாட்டை அடைகின்றார். நடுநாட்டை திருமுதுகுன்றம், திருவெண்ணை நல்லூர் முதலிய தலங்களை தரிசித்துக் கொண்டு திரு அண்ணாமலை அடைகின்றார். அப்பொழுது அது மார்கழி மாதம் திருவாதிரை நாள். அப்பொழுது பெருமான் அந்த அண்ணாமலையில் குறுந்தமர் கோலத்தை காட்டியிருக்கின்றார்கள். எனவே அந்த மாத திருவாதிரைக்காக அங்க என்ன செய்கின்றார், கண்டு வணங்கி அந்த அண்ணாமலையில் பல நாட்கள் அவர் தங்கி இருக்கின்றார்கள். அப்பொழுது மார்கழி மாதம் வருகின்றது. திருவாதிரைக்கு முன் வரக்கூடிய 10 நாட்கள், பின் வரக்கூடிய அந்த 10 நாட்கள், அதாவது கன்னி பெண்கள் என்ன செய்கின்றார்கள், விடியற்காலம் இருந்து வீடுகள் தோறும் சென்று ஒருவர் துயில் எழுப்பிக் கொண்டு அந்த நீராடி வழிபாடு செய்வதை அவர் பார்க்கின்றார். அதை பார்த்து அவர் திருவெம்பாவை என்று நமக்கு அனைவருக்கும் பிடித்த அந்த திருவெம்பாவை 20 பாடல்களையும் அணைகின்றார்கள். அந்த பெண்கள் என்ன செய்கின்றார்கள், நீராடுவது மட்டுமல்ல அம்மானையும் ஆடுகின்றார்கள். அதை வைத்து திரு அம்மானையும் அவர் அருள்கின்றார். எனவே திருவண்ணாமலையில் திருவெம்பாவையும் திரு அம்மானையும் அவர் அருளிருக்கின்றார்கள். பிறகு என்ன செய்கின்றார், இந்த திருவண்ணாமலை நீங்கி காஞ்சிபுரத்தை அடைகின்றார். ஏகம்பநாதை தரிசிக்கின்றார். அப்போது திருக்கழுகுன்றத்தை அடைந்து இந்த 27வது பதிகமாகிய திருக்கழுகுன்ற பதிகத்தை பாடுகின்றார். பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உண்ணாங்கங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தம்பிரான். பிணக்கிலாத வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலம் நீ காட்டினாய் கடு குன்றிலே. உனக்கிலாத வித்து, நான் இப்ப எப்ப இருக்கிறேன், வருத்த வித்தாக நான் மாறிவிட்டேன். இப்பொழுது என்ன செய்ய, இந்த வினை ஒத்து விட்டது, இந்த இருவினை ஒப்புவதால் மனபரிபாகம் வந்தது. அப்போது எனக்கு கணக்கிலா திரு கோலம் நீ காட்டினாய் கடு குன்றிலே என்று அந்த பாடல் முழுக்க பெருமான் அந்த பல கோலங்களை காட்டியதை பெருமான் படியதை அந்த திருக்கழுக்குன்றத்தை பார்க்கலாம். எனவே பெருமான் அந்த குருநாதர் காலத்தோடு அங்கு காட்சி கொடுக்கின்றார். அப்பொழுது பெண்கள் அங்கிருந்து புறப்பட்டு அப்போது திருத்தில்லை என்கிற சிதம்பரத்தின் எல்லையை அடைகின்றார். அந்த தில்லை எப்படி காட்சி இருக்கின்றன, சிவலோகம் போல காட்சி அளிக்கின்றது. அப்பொழுது அந்த நகரை அடைந்த மாணிக்கவாசர் என்ன செய்கின்றார், திருவதிகளை கடந்து வடக்கு திருவாயில் வழியாக அந்த திருக்கோயிலுக்கு செல்கின்றார். அங்கே சிவகங்கை தீர்த்தம் இருக்கின்றது. சிவகங்கையில் நீராடுகின்றார். பெருமானை வலம் வருகின்றார். சிற்றபையில் இருந்திருக்கும் ஆனந்தமான நடராச பெருமானை அந்த 6ஆம் அன்பனில் கண்களில் கண்ணீர் வார உளம் நெகிழ்ந்து வணங்குகின்றார். அப்பொழுது பெருமான் மறுபடியும் அவருக்கு குருநாதராக அவர் காட்சி கொடுக்கின்றார். எனவே அந்த காட்சியை கண்டு அவர் பாடிய பாடுதான் அந்த கண்டப்பத்து என்ற பதிகம். பின்னர் என்ன செய்கின்றார்கள், நமக்கு உறைவிடம் இனிமே தில்லை தான், நம்ம தில்லை எல்லையை நம்ம தாண்டக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு நினைக்கின்றது. எனவே தில்லையிலேயே அவர் என்ன செய்கின்றார், ஒரு தவச்சாலை என்கின்ற பர்ணசாலையை அமைத்துக் கொண்டு அங்கே தங்கியிருந்து தினமும் அம்பலவானின் ஆனந்த நடத்தை தரிசித்து வருகின்றார்.
தரிசித்த பக்கத்துல வந்து திருப்புலிச்சுவரம், திரு நாகேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு சென்று அவர் மீண்டும் வந்து தில்லையை வந்து இருக்கின்றார். தில்லையில வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்தாரு. திருப்பரந்தூர் ரொம்ப நாள் தங்கியிருந்தாரு. தில்லையில வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்தாரு. தில்லையில் அருளி செய்துதான் குலாப்பத்து, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கீர்த்தி திருவகல், திரு அண்ட பகுதி, போற்றி திருவகல், இது மூன்றுமே சிவபுராணத்தை எடுத்து வரக்கூடிய அந்த கீர்த்தி திருவகல், திரு அண்ட பகுதி, போற்றி திருவகல் மூன்றுமே அங்க சிதம்பரம் என்ற தில்லையில் தான் அருளி செய்யப்பட்டது. அது இல்லாம அந்த திருப்பொற்சுன்னம், திரு தெல்லேனம், திரு உந்தியார், திரு தோல்நோக்கம், திரு பூவல்லி, திரு பொன்னூசல், அன்னைப்பத்து, கோத்தும்பி, குயில்பத்து, திரு தசாங்கம், அச்சப்பத்து என்கின்ற அந்த பதிகங்களை எல்லாம் தில்லையில் தான் பெருமான் வந்து அருளி இருக்கின்றார்கள். இப்போது ஒரு தில்லையில் வந்து வாழ்ந்து வரும்போது தில்லையில் உள்ள சிவனடியார் என்ன செய்கின்றார், அங்க சிதம்பரத்திலிருந்து ஈழ நாட்டிற்கு வந்து செல்கின்றார்கள். அந்த அடியாருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா வந்து பொன்னம்பலம், சிற்றம்பலம், தில்லையம்பலம் என்று விடாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த மாதிரி சொல்லி இருக்கும் போது அப்போ ஈழத்துல என்னன்னா அங்க வந்து புத்த சமயம் வந்து மேலோங்கி இருக்கின்றது. எப்படி அங்க பாக்குறாங்க, அந்த புத்தர்களா பாக்குறாங்க, இவர் என்ன எப்ப பார்த்தாலும் வந்து பொன்னம்பலம், சிற்றம்பலம், தில்லையம்பலம்னு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அந்த அரசர்கிட்ட போய் ஒரு அடியார் வந்து எப்படி சொல்லிட்டு இருக்காரு, அவரை நீ கண்டிச்சு நீ கண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அரசன் வந்து இந்த அடியாரை வந்து நீ அரசபைக்கு வா என்று ஆணை பிறப்பிக்கின்றார். அது சொல்லுகின்றார அரசைக்கு வந்த சார் அங்கே போயும் பொன்னம்பலம், திருவம்பலம், சிற்றம்பலம், தில்லையம்பலம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். கேட்டவுடனே அந்த அரசனுக்கு வந்து இந்த தேசியத்தை பார்த்தோன்னா மனசே வந்து மாறிடுது. இதோட சிறப்பு என்னன்னு கேட்கறான். நீங்க அம்பலம்னு சொல்றீங்களே, இந்த அம்பலத்தின் சிறப்பு என்ன என்ன சொன்னா, இதை வந்து நீ தில்லையம்பலம், சிற்றம்பலம், பொன்னம்பலம்னு சொன்னா என்ன செய்யுன்னா, இந்த ஒவ்வொரு மூச்சுக்கு இருக்கு இல்லையா, 21,600 மூச்சு இருக்கு. இந்த 21,600 மூச்சுக்கும் திருவைந்தெழுத்தை வந்து கூறியதால் உண்டான பயன் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தில்லை பெருமானின், இந்த நடராஜ பெருமானின் பெருமையை வந்து கூறுகின்றான். அதை கேட்டவனே பக்கத்துல வந்து அந்த புத்த மதத்தில் வந்து இருக்கான். அவன் கேட்கிறான், திரிபிடகம் என்பது புத்தனின் கொடுத்த நூல், அதை விட்ட சிறந்த சாஸ்திரம் வந்து கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன், நான் தில்லைக்கு வரேன். தில்லைக்கு வந்து இந்த சைவ சமயத்தை ஸ்தாபனம் பண்ற இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து நான் வாதிட்டு இந்த புத்தன் தான் முதல் கடவுள், இந்த திரிபிடகம் தான் முதல் நூல், நீ சொன்ன அந்த வேத ஆகமெல்லாம் முதல் நூல் அல்ல என்று நான் நிலைநாட்டி வருவேன் என்று சூளுரைக்கின்றான். அப்படி இந்த ஈழத்தரசனும் வந்து போறான். அவனுக்கு வந்து ஒரு ஊமை பெண் இருக்கின்றான். அந்த ஊமை பெண்ணையும் அழைத்து கொண்டு அவன் என்ன செய்கின்றான், அந்த தில்லையை வந்து அடைகின்றார்கள். அந்த அங்கு உள்ள மண்டபத்தில் வந்து தங்குகின்றார்கள். தங்கும் போது அங்க கோயில் காப்பாளர்கள் புற சமயத்தவர்கள் இங்கு தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்போ இந்த புத்தகூர் என்ன சொன்னா, நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த சைவ சமயத்தை தாழ்த்தி புத்த சமயத்தை நிலைநாட்ட வந்துள்ளோம். எனவே என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து வாதிற்கு வர வேண்டும், வாதிக்கு அந்த வாதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இது வந்து தில்லைவாழ் அந்தர்களுக்கு வந்து இந்த செய்தி போகின்றது. தில்லைவாழ் அந்தர்கள் சோழ மன்னனுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து போகுது. இந்த புத்தகுரு வந்து சாஸ்திரங்களில் வல்லவர், அவரை எப்படி வந்து வெல்ல முடியும் என்று அந்த மன்னனுக்கு வந்து கவலை வந்து விடுகின்றது. ஆனால் அவன் என்ன செய்கின்றான், இந்த தில்லை சிற்றம்பலை வணங்கி அவன் தூங்கும் போது பெருமான் அவன் கனவில் வந்து எழுந்து அருளுகின்றான். எழுந்து என்ன செய்கின்றான், இவன் நம்முடைய தில்லையில் வந்து கீழ்ப்பக்கத்தில் சிவயோகத்தில் வந்து நம்முடைய வாத ஊரனாகிய மாணிக்க வாசகர் சிவயோகத்தில் இருந்திருக்கின்றார். நீ என்ன செய்ய, நீ வந்து வாத ஊரனை அழைத்து இந்த புத்த குருவோடு வாதிடச் செய்ய வேண்டும், அவன் நிச்சயமாக அவர்களை வெல்வான், நீ கவலைப்பட வேண்டாம் என்று மன்னவனுக்கு கனவில் வந்து சொல்லுகின்றார்கள். எனவே அந்த கணவனுக்கு வந்து அந்த தில்லை மூவருக்கும் கிடைக்கின்றது. அவர்கள் இறைவன் திருமலை வியந்து அவர்கள் மாணிக்கவாசல் எழுந்திருக்கின்ற அந்த தவச்சாலையை அடைகின்றார்கள். வணங்கி, பெருமானே, நம்முடைய சைவ சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டும் பொருட்டு இந்த ஈழ மன்னனும் அந்த புத்தகுரும் இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களை வாதில் வென்று நம் சமயத்தை வந்து நீங்கள் வந்து நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சரி, பெருமான் ஆணைக்கு இணங்கி நம்முடைய அடிகளும் தில்லை மூவர் சென்று ஆனந்த புத்தனை வணங்கி அவன் அருள் பெற்று அந்த புத்தகுரு இருந்த மண்டபத்தை வந்து அடைகின்றார்கள். தீயர்கள் வந்து கண்ணால் காண்பதும் தீது இல்லையா, எனவே என்ன செய்கின்றார்கள், இந்த புத்தருக்கும் தனக்கும் இடையிலே என்ன செய்கின்றார்கள், ஒரு திரையை வந்து இடை செய்கின்றார். ஒரு திரைச்சிலையை இட்டு ஒரு மறுபக்கத்தில் வந்து அமர்கின்றார். அப்போது சோழ மன்னனும் மறையோரும் புலவர்களும் அந்த அவையில் வந்து அவர்கள் கூடியிருக்கின்றார்கள். அப்போது சோழ மன்னன் சொல்கின்றான், புத்தர்களை வாதில் வென்று நம்முடைய சைவ சமயத்தை நிலைப்பட செய்வது உங்கள் கடமை, இந்த தோல்வியுற்ற புத்தர்களை முறை செய்வது என்னோட கடமை என்று சொல்கின்றார். உடனே மாணிக்க வாசகரும் இந்த புத்த குருவை பார்த்து, நீங்கள் வந்த காரியம் என்ன என்று கேட்கின்றார்கள்.
அப்போது வாதம் வந்து தொடர்ந்து நடைபெறுகின்றது. இந்த மாணிக்கவாசகர் வந்து எத்தனை உண்மைகளை சொன்னாலும் அவளுக்கு அந்த பதிபசு பாசம் பற்றி தெரியாது இல்லையா? அவள் ஆன்மாவையும் ஏற்றுக்கொள்வதில்லை, பரமான்மாவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. வந்து சூன்யவாதம் அல்லது மாயாவாதம். உலகமே சூன்யம், ஆன்மானே உனக்கு கிடையாது, ஆண்டவனே உனக்கு கிடையாது, அந்த கொள்கையில வந்து இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இது சொன்னா அவங்க சிவைகள் வந்து ஏறவில்லை. ஏறாமல் என்ன செய்கின்றான்? அப்பொழுது அவன் வந்து சிவநிந்தனை வந்து செய்ய சொல்கின்றான். சிவநிந்தனை செய்த போதும் அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு சரஸ்வதி கடாட்சம் வந்து இருக்கு. சரஸ்வதி கடாட்சம் இருக்கிறதுனால அப்ப பெருமான் வந்து செய்கின்றார். என்ன பண்றாரு? கலைமகளே, சரஸ்வதி தேவியே, நீ என்ன செய்யலாம்? நீ வந்து சிவநிந்தனை செய்கின்றான். நீ வந்து அவன் நாக்கில் நீ இருக்கலாமா? எனவே நீ அவன் நாக்கை விட்டு நீ அகல வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இது இறைவனுடைய ஆணை, சிவனின் ஆணை என்று சொன்னவுடனே அப்பொழுது அந்த புத்த குருவும் அவனுக்கு கூட வந்து அந்த சிஷ்யர்களும் வந்து ஊமைகளாக மாறிவிடுகின்றார்கள். இதை கண்டு இந்த ஈழ மன்னன் வந்து என்ன செய்கிறான்? வியப்படைகின்றான். அவன் சென்றான், பெருமானை பேசக்கூடியவர்களில் என்ன செய்தால் ஊமையாக மாற்றிவிட்டீர்கள். என் பெண் என்ன இருக்கின்றால் பிறகு முதல் ஊமையாக இருக்கின்றான். அவளை வந்து நீங்கள் பேசும்படி செய்தால் நான் உங்களுக்கு அடிமையாவேன், நான் வந்து சைவ சமயத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லும்போது புத்தன் பல கேள்வியை கேட்டான் இல்லையா? அந்த புத்தன் கேட்ட கேள்விகளை வந்துக்கு நீனே வந்து விடை கூறு என்று என்ன செய்கிறார்? மாணிக்கவாசகர் வந்து அந்த பெண்ணுக்கு அருள் நோக்கம் செய்கின்றார். அப்பொழுது அந்த பெண் கேட்க அந்த பெண் என அதற்கு வந்து விடை அளிக்கின்றார்கள். இதுதான் வந்து திருச்சாளல் என்ற பதிகமாக அமைகின்றது. அப்போது ஈழ மன்னனும் அதை கண்டு மகிழ்ந்து பெருமான் திருவள்ளுவர் விழுந்து வணங்கி சைவத்தை வந்து சார்ந்து விடுகின்றான். அப்போது அனைவரும் மாணிக்கவாசக பெருமானை போற்றி துதிக்கின்றார்கள். ஈழமன்னனும் திருநீரும் கண்டிகையும் பூண்டு என்ன செய்கிறார்கள்? இந்த புத்தகுரு மற்றவர்களும் என்ன மறுபடி பேசும் திறம வேண்டும். ஏன்னா என் கூட பேசுற மாதிரி வந்தாங்க, இப்போ அவங்க ஊமையா போயிட்டாங்க, அவங்க என்ன செய்வாங்க? மறுபடி பேச வேண்டும் என்று சொல்லும்போது பெருமான் வந்து என்ன செய்கின்றார்? தன்னுடைய திருவள்ளுவர் நோக்கத்தை செலுத்துகின்றார்கள். அவர்கள் வந்து ஊமை நீங்கி பேசும் திறம் நீங்கி, பெருமானே நாங்கள் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும், நாங்களும் சைவர்களாக மாறி விடுகின்றோம் என்று சைவராக மாறுகின்றார்கள். அப்பொழுது பெருமான் என்ன செய்கின்றார்? மறுபடியும் சபாநாயகரை வணங்கி தன்னுடைய பர்ணசாலைக்கு தவச்சாலைக்கு வந்து செல்கின்றார்கள். அப்பொழுது பெருமான் பாடிய பாடல் தான் வந்து அப்போது திருப்படை ஆட்சி, திருப்படை எழுச்சி, அச்சோப்பத்து, யாத்திரை 10 இது வரைக்கும் 50 பதிகளை வந்து பாடுகின்றார்கள். அந்த மாதிரி வரும்போது சிதம்பரத்தில் வந்து நம்முடைய மாணிக்கவாசகர் பர்ணசாலையில் வருகின்றார்கள். அவர் வந்து பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர். அவர் சிவபெருமான் வந்து மாணிக்கவாசகருக்காக குதிரை சேவனாக வந்தான், புறம்படிப்பட்டான் என்ற செய்தி வந்து உலகம் எங்கும் பரவி இருக்கின்றது. எனவே அதை பார்த்து உன்னுடைய புகழ் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்குப்பா. என்ன பண்ணா, நீ நிறைய பாட்டு பாடுன்னு சொல்றாங்க, ஆனால் என்ன பண்ண, நீ வந்து பாடலை பாடு, நீ பாடலை பாட அதை கைப்பட நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு அந்த நாள் கோலத்தில் வந்து பெருமான் வந்து வாடுகிறார். அப்பொழுது இது வந்து பெருமானுடைய ஆணை என்று எண்ணி நம்முடைய திருவாரூர் வகை பெருமானும் என்ன செய்கின்றார்கள்? தம்முடைய வாயால் சொல்லுகின்றார்கள். அந்த நாளாக வந்து சிவபெருமானும் தன்னுடைய திருக்கரத்தால் அந்த திருவாசகம் முழுவையும் அவர் எழுதி கொள்கின்றார். எழுதி கொள்ளும்போது இந்த நீங்க திருவம்பாய் பாடினீங்க இல்லையா, அந்த பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்பொழுது அந்த வேண்டுகோளுக்கு இணங்க மாணிக்கவாசகர் வந்து அந்த திருவடிப்பேற்றை உட்கருத்தாக கொண்ட, அது பார்க்கணும்னா ஒரு அகத்துறை பாடல் தான், தலைவனும் தலைவியுமாக தோன்றும், இருந்தாலும் அந்த திருவடிப்பேற்றை உட்கருத்தாக கொண்ட இந்த திருக்கோவையார் என்ற நூலையும் வந்து அவர் அருளி செய்கின்றார். அதே மாதிரி வந்து எழுதி முடிக்கின்றார். அப்பொழுது அந்த எழுதி முடித்த அந்தன வடிவில் வந்த அந்த சிவபெருமான் வந்து மறைந்து விடுகின்றார். மறைந்து விட்டோன்னே அப்பொழுது என்ன செய்தார்? பெருமான் வந்து அங்க இந்த சிற்றம்பலத்தில் உள்ள இந்த கலிற்றுப்படையார் என்ற பஞ்சாக்கரப்படையில் வந்து அந்த கையேடுகளை எழுதி வாதவுடன் சொல்ல எழுதியது அழகிய திருச்சிற்றம்பலமுடையான். திருச்சிற்றம்புடைய கையெழுத்து என்று திருச்சாத்திட்டு அதை வாயில்படையிலே வைக்கின்றார்கள். அப்போது கோயில் பூஜை செய்வதற்காக வந்த அந்த தில்லைவாழ் அந்தர்கள் வந்து அதை எடுத்து பார்க்கின்றார்கள். இது ஆண்டவன் அருளால் தரப்பட்டது அப்படின்னு பார்த்தபோல அந்த ஏடுகளில் என்ன இருக்கு? திருவாதூர் சொற்படி இது திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று பெருமான் கையெழுத்தை பார்த்து மெய்சில் இருக்கின்றார்கள். எனவே இது நூல்களில் வந்து தலைமையானது. இந்த பொருளை வந்து நம்மால் உணர முடியாது. எனவே வந்து வாத உணரை கொண்டே இந்த பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள்? பெருமானே போடுங்க, நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமானே, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நூலின் பொருளை வந்து நீங்களே வந்து விளக்கம் செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய பெரிய புராணத்தை வந்து சேக்கிலாரை எழுதி விளக்கம் செய்தாரோ அது போல இந்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் நீங்களே வந்து பொருள் விளக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள்.
அது கேட்டுக்கொள்ளும் போது மாணிக்கவாசருக்கு வந்து தன்னுடைய உள்ளுணர்வு தோன்றுகின்றது. பெருமான் நம்மை ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே இதனுடைய பொருளை நான் வந்து தில்லை சிற்றம்பலத்தில் வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர்களோடு இந்த சிற்சபைக்கு எழுந்தருளிருக்கின்றார். எழுந்தருளி என்ன சொல்கின்றார்? இந்த நூற்பொருள் வந்து இச்சபையில் எழுதக்கூடிய இந்த ஆனந்த கூத்த பெருமான் தான் என்னுடைய பொருள் என்று கூறுகின்றார். கூறி பெருமான் வந்து அவரை தன்னுடைய திருவடியில் வந்து ஆட்கொள்கின்றார்கள். எனவே பெருமானின் திருவடியில் வந்து கலக்கும் அந்த பேரின்ப பேற்றை வந்து நம்முடைய சிவபெருமான் கொடுத்து விட்டார்கள். எனவே பெருமான் வந்து இந்த திருவடியை சேர்ந்தது இந்த ஆணி மகம். இவர் வந்து இந்த மூவர் முதலிற்கு முற்பட்டவரா அப்பாற்பட்டவரா என்ற கருத்து வந்து நிலவுகின்றது. நிலவினாலும் என்ன கருத்துன்னா, பெரும்பாலும் வந்து 3ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவராக இருக்க வேண்டும். நம்முடைய ஞான சம்பந்தர் இவர்களெல்லாம் வந்து 6ஆம் நூற்றாண்டு இறுதி, 7ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதி. நம்முடைய சுந்தரம் வந்து 8ஆம் நூற்றாண்டு. அதற்கு முற்பட்டது இந்த கருத்தை தான் வந்து சொல்லலாம். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த அரிபர்த்தன பாண்டியன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவன் வம்சத்துல வந்து இந்த நின்ற சேர் நெடுமாறன். அந்த நின்ற சேர் நெடுமாறன் வந்து நம்முடைய ஞான சம்பந்தர் காலத்தில் வந்து வாழ்ந்தவன். ஞான சம்பந்தர் காலத்திற்கு 7 தலைமுறைக்கு முந்தியவன் வந்து இந்த அரிமர்த்தன பாண்டியன் என்ற வரகுண பாண்டியன் என்ற கருத்தை சொல்லிவிட்டு திருவாசத்திலிருந்து நம்ம சில பகுதிகளை மட்டும் சிந்தித்து விட்டு நாம் வந்து நிறைவு செய்து விடலாம் என்று சொல்கிறார்கள். எனவே நான் வந்து ஏற்கனவே வந்து விளையாடு படத்தை ஒரு பாட்டு வந்து சொன்னேன். இப்போ திருக்கழுட்டுப்படையில வந்து ஒரு பாட்டு தான். பாய்பரியோன் தந்த பரமானந்த பயனை பெருமான் வந்து எப்படி வருகிறார்? குதிரை சேவனாக வருகின்றான். என்ன பரமானந்த பயனை கொடுத்தார். தூய திருவாய்மலால் சொல் செய்து, அந்த திருவருள் பயனை வந்து திருவாய்மலால் சொல் செய்து மாய கருவாதை அறியாவாது செய்தான் கண்டாய் திருவாத ஊராடும் இந்த திருக்கழுட்டுப்படையால் வந்து 71வது கருவாசகம் போக்கும் திருவாசகம் தந்த மணிவாசகர் மலர்ந்துகள் போட்டி போட்டு சொல்ல முடியா. அதே கருவாதை யாம் அறியாவாறு செய்தான் பெருமான் கொடுத்த அந்த திருவாசகம் திருக்கோவையாரும் அது 2 பிரிவுகளாக இருந்தாலும் 2 வந்து 8ஆம் திருமுறை. அது எப்படி அந்த சிறப்பு என்னன்னா, மற்றதெல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாக்கரம் வந்து நடுவுல வரும். எடுத்தோடனே எனக்கு நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க என்று இந்த மந்திரத்தை மந்திரமாக இருப்பதும் இந்த நமச்சிவாயம்தான். பெருமானுடைய பெயராக இருப்பதும் அந்த நமச்சிவாயம்தான். பெருமானுடைய உருவமாக இருப்பதும் அந்த நமச்சிவாயம்தான். எனவே அதை என்ன செய்கின்றார்கள்? இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னடி குவிப்பது என்ற அந்த நமச்சிவாய மந்திரம் அது பெருமானுடைய திருப்பெயராகவும் திரு நாமமாகவும் திரு உருவமாகவும் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மந்திரம் வந்து ஐவகைப்படும். ஒன்று வந்து நமச்சிவய ஸ்தூல பஞ்சாக்கரம், சிவய நம சூக்ம பஞ்சாக்கரம், சிவயவசி அது வந்து அதிசூக்ம பஞ்சாக்கரம், இப்போ சிவ அது வந்து காரண பஞ்சாக்கரம், சி என்பது மகாகாரணம் என்கின்ற அந்த மனு என்கின்ற மந்தாச்சாரம். எனவே இந்த நமச்சிவாய்ந்த பஞ்சாக்கரமும் ஐவகைப்படும். இந்த ஐவகையுமே என்ன செய்கின்றார்கள்? பெருமானுக்கு வந்து நம்முடைய மாணிக்க பெருமானுக்கு நம்முடைய சிவபெருமான் கொடுத்திருக்கின்றார்கள். உலகபோகம் வேண்டும்னா நமக்கு வந்து நமச்சிவாயம் வேண்டும். அதுக்காக தான் அது நமச்சிவாயத்தை முன்னிறுத்துகிறார்கள். பார்க்க போனா மற்ற அருளாளர்கள் எல்லாருமே இந்த நமச்சிவாய பதிகம் தான் பாருக்காங்க. 5 எழுத்துமே நமச்சிவாய். நட்டவா உன்னை நான் மடக்கினும் நமச்சிவாயாவே, காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமாய் நம்மடி குவிப்பது நமச்சிவாயம் என்ற நமச்சிவாயம். ஏன்னா நமக்கு உலகபோகமும் வேண்டும், பரபோகமும் வேண்டும். எனவே அந்த சூழ பஞ்சாக்கரத்தை முதலில் வந்து வைத்தார். அடுத்து என்ன செய்யணும்? மோட்சத்தை வேண்டும்னா நமக்கு அதிசூக்கமும் காரணம் மகாகாரணம் அதை எப்படி வாய்விட்டு சொல்லக்கூடாது. அதை வந்து நம்முடைய மனதால் வந்து நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதை வந்து உபாம்சு என்று சொல்வார்கள். பஞ்சாக்கரத்தை வந்து எப்படி நம்ம சொல்ல வேண்டியது? வாயால் உச்சரிப்பது அது வந்து வாசகம் என்று சொல்ல வேண்டும். அதை வந்து தனக்கு மட்டும் கேட்பது அது வந்து மத்திமை அல்லது உபாம்சு சொல்ற. அவர் வந்து மனதால் சிரிப்பது அது மானதம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த பஞ்சாக்கரத்தை எல்லாமே பெருமான் வந்து அவருக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பஞ்சாட்சரம் எது? அது 5 பூதங்கள் வடிவாமல் இருக்கின்றது. இந்த உலகத்தில் எல்லாமே அந்த 5க்குள் வந்து அடங்கும். உங்களுக்கு எல்லாம் சித்தாந்த சாஸ்திரங்கள் படித்தவர்கள். அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றி விளக்கம் வந்து நாம் சொல்ல வேண்டாம். அப்படி பெருமான் வந்து அவரை எங்கே ஆட்கொண்டார்? இப்போ திருப்பரந்துறையில் அவருக்கு எங்கே முக்தி கொடுத்தார்? அந்த சிதம்பரத்தில். அந்த 2க்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இறைவனுக்கு வந்து தடத்த இலக்கணம் சுரூப இலக்கணம் என்ற 2 வந்து இருக்கின்றது. தடத்த இலக்கணம் வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து அருவம், 2வது உருவம், 3வது அரு உருவம்.
சிதம்பரத்தில் எப்படி இருக்கின்றது? சிதம்பரத்தில் வந்து பெருமான் நடராஜ பெருமான் வந்து உருவமாக இருக்கின்றார்கள். இந்த திருமலற்றார் வந்து அவர் அருவுருவமாக சிவலிங்க திருமணியில் இருக்கின்றார். அந்த சிதம்பர ரகசியம் எப்படி இருக்கிறது? அது வந்து அருவ நிலையில் இருந்து இருக்கின்றது. இது பெருமான் வந்து முக்தி அடைந்த தலம். அதே திருப்பெருந்துறையில வந்து இது பெருமான் கட்டிய கோயில் இல்லையா? அங்க வந்து ஆத்மநாதர் இருப்பார். அந்த ஆத்மநாதர் எங்க? அங்க வந்து சிவலிங்கம் வந்து இருக்காது, ஆவுடையார் மட்டும்தான் இருக்கும். எனவே அங்க லிங்கம் வந்து மறைந்து அருவமாக இருக்கின்றது. எனவே அங்க பெருமான் வந்து லிங்கமூர்த்தி இல்லை, ஆவுடையார் மட்டுமே இல்லை. எனவே ஆத்மநாதர் வந்து அருவ நிலையில் இருப்பதாக கொள்ளப்படும். அடுத்து உருவ நிலையில் வந்து இருப்பது யார்? உருவ நிலையில் வந்து பார்த்தோம்னா நம்முடைய மாணிக்கசர் வந்து அந்த 16 நிலை ஞானத்தில் ஞானம் என்று சரியை கிரியை யோகம் இந்த ஞானத்துல வந்து அடைந்தவர் இல்லையா? ஞானத்தில் ஞானம் என்று அவர் சித்தமலம் மறுத்து சிவமாக்கி பெருமாள் சிவமாக்கி விட்டார் இல்லையா? எனவே உருவ நிலையில் அங்கே இருப்பது யாருன்னா மாணிக்க வாசகர் தான். அங்க மாணிக்க வாசகர் தான் உருவ திருமணி இருக்கின்றார்கள். அங்க அம்மைக்கும் வந்து உருவ திருமணி கிடையாது. அவங்களுடைய பெருமானுடைய அந்த இறையார் திருவடி இருக்கு இல்லையா? அந்த இறையார் திருவடியை தான் ஒரு தாமரை பீடத்தின் மேல் அமைத்து அந்த திருவடிகளை வந்து வைத்திருப்பார்கள். எனவே அந்த இறையார் திருவடி என்பது என்னதை குறிக்கும்னா அது அருவுருவத்தை வந்து குறிக்கும். உருவம் என்பது நம்முடைய மாணிக்க வாசகருக்கு தான் குறிக்கும். எனவே அவர் அருள் உபதேசம் பெற்ற அந்த ஆதியாகிய அந்த துறை வந்து திருப்பெருந்துறை. அவர் வந்து அந்தமடைந்த நிலை நிறைவை பெற்றது வந்து இந்த சிதம்பரம். அங்கே வந்து அருவம் உருவம் அருவுருவ வழிபாட்டை தலங்களாக இருக்கின்றது. அந்த திருப்பெருந்துறை என்ன விசேஷம்னா அங்க மாணிக்க வாசகர் தான் பிரம்மோற்சவம். திருத்தேரிலும் வந்து மாணிக்க வாசகர் தான் வந்து திருவிழா வருவார். அப்போது பெருமான் வந்து அடியவருக்காக பிரம்மோற்சவம் திருத்தேர் உலாவும் இதே நிகழும் சிறப்பு வந்து இந்த திருப்பெருந்துறையை தவிர்த்து வேறு எந்த தளத்திலுமே காண முடியாது. இது வந்து மாணிக்கவாசகர் கிடைத்த அந்த சிறப்பு. சிவன் வேறு அவர் வேறு அல்ல, இவரே சிவம். திருவாசகர் தான் அவர் கொடுத்த அந்த வேதமும் ஆகமும். அப்ப என்ன செஞ்சாங்க? சிவபெருமான் இருப்பாங்க, முருகனுக்கு ஒரு ஆலயம் நினைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு அடியார் வந்து நினைச்சாரு. அவங்க நினைச்ச போத அப்ப என்ன செய்யறார்கள்? அப்போ ஒரு அசரீரி வந்து அங்க தோணுச்சான். தோணி வந்து முருகனுக்கு வந்து ஆலயம் அமைக்க வேண்டாம், அங்கேயே என்னப்படும் மாணிக்க வாசகரை நீங்கள் வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அந்த மாதிரி மாணிக்க வாசகரே அங்கு வந்து பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த மாணிக்க வாசகருக்கு வந்து ஆனந்த மாணிக்க வாசகர் என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த ஆவுடையார் உள்ள அந்த மூலஸ்தானம் அதுதான் அந்த ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய அது மாணிக்க வாசகரின் திருப்படி. அம்மையார் கோயில் வந்து ராமநாதபுரம் ராஜா அவர் செய்தது. இந்த கொடுங்கை சிறப்பு வந்து நம்முடைய மற்ற அடியார்கள் செய்தது. எனவே அந்த மாணிக்கவாசல் கூடிய அந்த தீர்த்தமாம் பொய்கை என்று சொல்கின்றார் இல்லையா? அது எங்க இருக்குன்னா அந்த தென் பிரகாரத்தில் வந்து இருக்கின்றது. அவருடைய குருந்த மடத்தம் இல்லையா? அந்த குருந்த மடத்தமும் அந்த உபதேச காட்சியும் என்ன செய்கின்றார்கள்? அது மேற்கு பிரகாரத்தில் இருக்கின்றது. அதை சிலை வடிவிலும் அமைத்திருக்கின்றார்கள். இந்த பெருமானுக்கு கொடுத்தது வந்து நமக்கு 8ஆம் திருமுறை என்று சொல்லப்படுகின்றது. அந்த 8க்கு உண்டான அந்த இலக்கணத்தை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த மந்திரங்களை வந்து பார்த்தோம். பஞ்ச பிரம்ம மந்திரம், அப்புறம் சரங்க மந்திரம் என்ற அந்த 11 மந்திரம் இருக்கு இல்லையா? அது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற 5 வந்து பஞ்ச பிரம்ம மந்திரம். இந்த பஞ்ச பிரம்மம் வந்து முதல் 5 திருமுறையாக இருக்கின்றது. 6 வந்து ஹிருதயம், 7 வந்து சிரசு, 8 வந்து சிகா. எனவே 6ஆம் திருமுறை வந்து ஹிருதயமாகவும், 7ஆம் திருமுறை வந்து சிகாவாகவும், சிரசாகவும், 8 வந்து சிகை தான் வந்து உச்சி குடுமின்னு சொல்லுவாங்க. இந்த உச்சி குடுமி தான் ஞானத்திற்கு அடையாளம். எனவே இது வந்து சிகா மந்திரத்தை குறிப்பதால் இது 8ஆம் திருமுறையாக சொல்லப்படுகின்றது. 2வது கருத்து வந்து யோகத்துல போனோம். அப்புறம் யோகத்துல வந்து 7 ஆதாரம்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி, ஆக்கை. இது 6 வந்து ஆதார யோகம். இதை தாண்டி 7வது போனா இந்த பிரம்மரந்திரம், சகசிராரம், அது வந்து நிராதார யோகம். அதை தாண்டி உள்ளது வந்து துவாதசாந்தம் என்ற உச்சிக்கு மேல் உள்ள 12 அங்கலத்தில் உள்ள துவாரம்னா 2, தசம்னா 10. எனவே துவாதசம் அது வந்து 8வது ஸ்தலம். எனவே அந்த 8வது ஸ்தலத்தை அடைந்ததால இது 8ஆம் பூஜை. அப்புறம் நம்ம அடியார்கள் செய்யக்கூடிய வந்து இந்த அகப்பூஜை. இந்த அகப்பூஜை செய்யும்போது பெருமான் என்ன செய்கிறார்கள்? இந்த இதய தாமரை வந்து 8 இதழ்கள் இருக்கும். எனவே அந்த 8 இதழ்களுக்கு குறிக்கக்கூடியதாகவும் இந்த 8ஆம் திருமுறை இருக்கின்றது. அப்போ நமக்கு வந்து பெருமான் குருவாக வருவது எப்படி அப்படின்னா நம்முடைய சிவஞான போகிறது வந்து 8ஆம் சூத்திரத்தில் வருங்க. ஐம்புல வேடரில் அயல்தனை வளர்ந்து தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு. இந்த 50 வேடர்கள் அகப்பட்டுக் கொண்டு ஆத்மாக்களை உய்வதற்காக பெருமான் எப்படி
தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களை செல்வமே. அந்த குருவாக வருவதால் இதுவும் வந்து அது 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறைக்கு என்ன விளக்கம்? நம்முடைய பெருமானை வந்து எட்ட முடியாது. அந்த எட்ட முடியாத பெருமானை வந்து நம்ம எப்படி எட்டலாம்? ஈஸியா எட்டலாம்னா இந்த திருவாசகத்தின் மூலமாக எட்டலாம். இந்த எட்ட முடியாத இந்த பெருமானை இந்த 8ஆம் திருமுறை மூலமாக நாம் எட்டலாம். அதுக்கப்புறம் என்ன சிறப்பு? பெருமானின் தன்னுடைய கைப்பட எழுதியது இந்த பெருமான் தான் என்ன செய்கிறார்கள்? இந்த திருவாசகத்தின் பொருள் என்று பெருமானே சொன்னது. எனவே இந்த திருவாசகம் எப்படி தொடங்குது? நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி முடியும் போது அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்று இந்த பெருமானுடைய திருவுருள் சக்தி எப்படி எனக்கு அருளியது என்று அவர் சொல்வார். திருக்கோவையார்ல வந்து 400வது பாட்டு இருக்கு இல்லையா, அது என்ன முடியுதுன்னா, உற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியமே. யாவர்க்கும் ஊதியமாக இருப்பது என்ன அப்படின்னா, அந்த முதல் வடிப்பாங்க நமச்சிவாய. இந்த நமச்சிவாயம் தான் யாவர்க்கும் ஊதியம். எனவே திருவாசகத்தின் முதலடியையும் திருக்கோயாரின் அந்த இறுதி அடையையும் நாம் நினைத்து பார்த்தால் நம் உயிருக்கு ஊதியமாக இருப்பது எது? அது திரு 5 எழுத்து. இந்த திரு 5 எழுத்து தான் நம்முடைய மாணிக்க வாசகர் நமக்கு இதன் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அப்போல இந்த மூவர் முதலிலும் வந்து பல தலங்களை வந்து சென்று வழிபட்டு பாடியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய மாணிக்கவாசகர் வந்து சில தலங்களை மட்டும்தான் அவர் வந்து தரிசித்து பல தலங்களை வந்து பாடியிருக்கின்றார்கள். அதை பற்றி நான் ஏற்கனவே வந்து சொல்லி இருக்கின்றேன். எனவே இதுல வந்து முப்பொருள் உண்மை வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பார்க்கப்போனா இதுல வந்து முருகப்பெருமானை பற்றி சொல்லியிருக்கிறார், விநாயகரை பற்றி சொல்லவில்லை. ஆலியா நாதன் நன் வேலன் தாதை என்று முருகப்பெருமானை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் விநாயகர் வணக்கம் வந்து இதுல வந்து சொல்லப்படவில்லை. எனவே இந்த சிவபுராணம் என்பது சிவபெருமானின் அந்த அனாதி பழமையை வந்து கூறுவது, கீர்த்தி திருவகள் பெருமானுடைய கீர்த்தியை புகழை வந்து கூறுவது. எனவே இந்த முதல் 2 பாடல்கள் இந்த சிவபுராணம் கீர்த்தி திருவகள் 2 பாடல்கள் என்ன செய்கிறது? பெருமானுடைய பழமையையும் பெருமையையும் பேசுவதால் இது எதை பேசுகின்றது? இந்த பதிவு உண்மையை வந்து பேசுகின்றது. நமக்கு வேண்டியது முப்பொருள் உண்மை தானே. இந்த பதியை பற்றி பேசுவது சிவபுராணமும் கீர்த்தி திருவகலும். அடுத்து வருவது திரு அண்டப்பகுதி. இந்த திரு அண்டப்பகுதி என்ன? உலகம் வந்து பல கோடி அண்டங்களாக இருக்கின்றது, 224 புவனங்களாக இருக்கின்றது. இதெல்லாம் எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னா வந்து இது மாயையால், பாசத்தால் வந்து ஆக்கப்பட்டது. எனவே இது பாசத்தை வந்து கூறியது. 3வது இது அது போற்றி திருவகள். அந்த போற்றி திருவகல்ல பெருமான் என்ன செய்கின்றார்கள்? அந்த உயிரின்கள் மலராட்டை அந்த 1 மாசத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் அந்த உயிர் என்னென்ன வேதனைப்படுது அதை வந்து எளிமையாக எடுத்திருக்கிறார். எனவே உயிர்களை பற்றி கூறுவதால் இது வந்து பசுவை பற்றி கூறுகின்றது. எனவே இந்த 4 பதிகங்கள்ல முதல் 2 பதியை பற்றியும், 3வது வந்து அது பாசத்தை பற்றியும், 4வது வந்து பசுவை பற்றியும் கொடுக்குது. இப்போ சிவஞான போதம் பார்த்தோம் அப்படின்னா, சிவஞான போதம் என்ன? இந்த முதல் வெண்பா இருக்கு இல்லையா, அது வந்து பதி பிரமாணத்தை குறிக்கும், அது இருப்பது. 2வது வந்து பாசத்தை வந்து குறிக்கும், பாச பிரமாணம். 3வது பசுவை வந்து குறிக்கும். அதே முறையில் தான் ஒரு பதி பாசம் பசு என்ற அந்த முறையில் வந்து எழுதியிருக்கின்றார்கள். அதேபோல சித்தாந்த கருத்துக்கள் என்ன அப்படின்னா வந்து அது பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 அரியணையே. இந்த 8 என்பது அகரமும், 2 வந்து உகரம். இந்த 8 2 சேர்ந்தால் அது என்ன செய்யும்? அது யகரமாக மாறும். இந்த யகரம்னா 10 குறிக்கும். எனவே இந்த அகரம் வந்து சிவன், உகரம் வந்து சக்தி, யகரம் என்பது அந்த உயிரை வந்து குறிக்கும். எனவே அந்த உயிருக்கு என்ன செய்கிறார்? எனக்கு பெருமானையும் தெரியவில்லை, திருவள்ளையும் புரியவில்லை. எனவே என்ன செய்கிறார்? என்னை அறியாத என்னை உன் கருணையினால் உயர்த்தினாய். இது வந்து என்ன செய்யும்? நம்முடைய சித்தாந்தத்தில் வரக்கூடியது. இருதிறன் அறிவுள்ளது 2 ஆன்மா. இந்த ஆன்மா என்ன செய்யும்? பதியையும் சார முடியும், பாசத்தையும் சார முடியும். பதியை சார்ந்தால் பதிவண்ணமாக விளங்கும், பாசத்தை சார்ந்தால் உலக வண்ணமாக விளங்கும். இதுதான் 2 மில்லி தனியே இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு 2மே இல்லைங்க, அந்த கருத்தை வந்து அவர் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இவர் வந்து இப்போ வந்து பெருமானுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அருள் புரிஞ்சாரு அப்படின்னா, இதுக்கு வந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, பெருமான் வந்து அருள் இருந்தால்தான் நம்முடைய தாளை வந்து வணங்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவாசக பாட்டு தான். இது வந்து திருவிநாயகர் இரட்டைமணி மாலை இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். பெருமான் என்ன செய்யனா, அவனை நினைக்கணும்னா பெருமான் வந்து நினைக்கணுமா, இந்த மனதுப்பா வந்து எனக்கு நினைக்கட்டும்பா அப்படின்னு நினைக்கணுமா. அந்த நினைச்சாதான் எனக்கு பெருமானை வந்து நினைக்க முடியும். இவன் பேசணும்னு நினைச்சாதான் பெருமான் என்ன வந்து பேச முடியும்.
பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது வந்து பெருமான் தான். அவனா என்னை நினைத்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தண்ணி நினைய தருகின்றான். அதான் வந்து நினையுமாறு நினையே விளம்புமாறு விளம்பே என்று அந்த 9ஆம் திருமுறையில் வந்து பாடப்படும். எனவே நம்ம நினைக்க வேண்டாலும் சரி, பெருமான் வந்து இவன் நினைக்கணும்னு நினைக்கணும். நம்ம வாழ்த்தினாலும் சரி, வாயே வாழ்த்துகின்றாயினும் பெருமான் வந்து அவன் வாழ்த்தட்டும்னு நினைக்கணும். அந்த மாதிரி நம்ம வழிபடணும்னு நினைச்சாலும் பெருமான் வந்து அவன் வழிபடட்டும் என்று தரும். அவன் என்ன, அவன் தன்னை தானாக தருகின்றான். அவன் அருளாலே அவன் தாளை அடைய வேண்டும். இதை வந்து சென்று அடையா திருவுடையானை என்று ஞானசம்பந்தர் வந்து சொல்வார். ஏன்னா இந்த ஆன்மா வந்து முயற்சி செஞ்சு பெருமானவை பற்ற முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், நான் முயற்சி செஞ்சுன்னு நான் திருவாசகம் படித்தேன் அப்படின்னு நினைக்கிறேன், சித்தாந்தம் படித்தேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த பெருமானுடைய அருள் இருந்ததால் தான் என்ன செஞ்சேன், அதெல்லாம் படித்து முடித்து பெருமானுடைய திருவடியை சென்று அடைந்திருக்கின்றேன். இதை சென்று அந்த ஆன்மா முயற்சி செய்து அடைய முடியாது. அவனுடைய திருக்கருணை அந்த அருள் சக்தி இருந்தால்தான் அவனை வந்து அடைய முடியும். இதில் தான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்று அந்த கருத்தையும் வந்து சொல்கின்றார்கள். இதேதான் திருவள்ளுவர் பேர் சொல்வார், தாமே தரும் அவரை தம் வழியினால் கருதல் ஆமோ. பெருமான் சொன்னார், தன்னை தானே தருகின்றான், நான் என்னோட முயற்சியினால செய்ய முடியாது என்றெல்லாம் அந்த அனுபூதிமான்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் அளவை இலக்கணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து வருகின்றேன். இந்த அளவை இலக்கணம் 3 சொல்றோம். ஒன்று வந்து காண்டல் அளவை, இந்த பிரத்யட்ச பிரமாணம், 2வது வந்து கருதல் அளவை, 3வது வந்து ஆகம அளவை. இந்த 3 அளவையும் வந்து பெருமான் வந்து பாடியிருக்கின்றார். என்ன பாடியிருக்கின்றார்? ஒன்று வந்து கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இந்த கண்ணால வந்து நான் வந்து பார்த்தேன். பெருமான் வந்து அவருக்கு அருள் கண்ணை கொடுத்ததனால் அவர் சிவபெருமானை பார்த்திருக்கின்றார். அது அந்த காண்டல் அளவை என்கின்ற அந்த பிரத்யட்ச பிரமாணம், கண்ணால் பார்த்ததற்கு அது ஊடாக. 2வது வந்து என்ன செய்றார், அந்த அனுமான அளவை, அனுமான ஊகித்து அறிவது. கண் முதல் புலனால் காட்சியும் எல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். பெருமானை வந்து இந்த கண் முதல் புலனால் பார்க்க முடியாது. அப்ப ஏன்னா இந்த விண்முதல் பூதம்லாம் வெளிப்பட ஒரு ஒன்று முறையா வகுத்துருக்கான் இல்லையா. பூமி வந்து 300 சுத்தணும், சூரியன் வந்து 12 மாதம் சுத்தணும், அந்த மாதிரி வச்சிருக்கானா அது வந்து ஒரு நியதி இருக்கின்றது. அந்த நீதியை கொடுத்தது பெருமான் தான். அந்த அனுமானத்தால் பெருமானை வந்து அறியலாம். 3வது வந்து ஆகம அளவை என்ற உரை அளவை. அவன் ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று இந்த 3 அளவையும் வந்து இங்கே நம்முடைய பெருமான் வந்து சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். எனவே அதே மாதிரி கேட்டறிவோம் உன்னை கண்டறிவாரை. பெருமானை வந்து நான் என்ன செய்யல, இந்த கண்டறிந்தவனே வந்து இதுவரை நான் வந்து கேட்கவில்லை என்ற கருத்தை வந்து பெருமான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திருப்புலரி எழுச்சியில் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி என்ன செய்யறாரு, நம்ம வந்து அந்த ஓரறிவுலேருந்து எப்படி படிப்படியாக பரிமாணம் படுகின்றோம், அப்புறம் அது 1 மாசத்துலேருந்து 10 மாசம் வரைக்கும் எப்படி இருக்கின்றோம் வந்து அது புல்லாகி, புல் வந்து என்ன ஓரறிவு உயிர், கூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தரைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். பெருமான் வந்து எத்தனை பிறவி பிறந்தார் என்பது பெருமானுக்கு வந்து தெரிகின்றது, நமக்கு வந்து தெரியவில்லை. பெருமான் வந்து எல்லா பிறப்பும் பிறந்து வந்து இழைத்தார், நமக்கு வந்து இன்னும் இழைப்பு வரவில்லை. இந்த உலக சுகமே சந்தோஷமா இருக்குன்னு நம்ம திரி தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். எனவே எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தால் பெருமானே உன்னுடைய மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் என்று அதை 32வது திருவடி சிவபுராண 32 அடியில் வந்து சொல்வார்கள். எனவே பெருமான் திருவடியை அடைந்த நம்முடைய மாணிக்க வாசகரை திருவடிகளை வணங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்றபேசா சிதம்பரேசா சிவசிதம்பரம்.